بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் அச்சத்தில் உறைய வைக்கும் மறுமை நாள் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையான சில விஷயங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்களை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். அல்லாஹுவை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, இறுதி நாளை நம்புவது, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுவின் புறத்திலிருந்தே ஏற்படுகிறது என்பதை நம்புவது, மரணத்திற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவதை நம்புவது ஆகிய நம்பிக்கைகள் ஒரு இஸ்லாமியருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டிய அடிப்படையான நம்பிக்கைகள் என்று அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இந்த எல்லா விஷயங்களை பற்றிய சரியான அறிவும் மிகச் சரியான புரிதலும் நமக்கு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமையை பற்றி, அது எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்பதை பற்றிய விவரங்கள் எல்லாம் அப்படியே ஒரு காட்சிகளை போல திருமறை குர்ஆன் நமக்கு தொகுப்பாக எடுத்து சொல்கிறது. அந்த மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்க்கை குறித்த நம்பிக்கை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு ஆழமாக பதிகிறதோ அந்த நம்பிக்கையை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை செம்மையானதாக, சீரானதாக, இறைவன் விரும்புகிற அடிப்படையில் அமைந்திருக்க முடியும். மறுமை வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆட்டம் காண்கிறதோ கண்டிப்பாக அவர்களால் இந்த உலகத்தில் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்க்கை நடத்தவே முடியாது. இந்த நம்பிக்கை யாருடைய உள்ளத்திலே வந்துவிட்டதோ அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்வதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பற்றி ஏராளமான வரலாற்று செய்திகளை நாம் படிக்கிறோம், கேட்கிறோம். அந்த நபி தோழர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர்களை போல தவறுகளை செய்த ஒரு சமுதாயத்தை உலகத்திலே எங்கேயும் தேடி பார்க்க முடியாது. உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலும் என்னென்ன தவறுகளெல்லாம் மக்களிடத்திலே நடைமுறையில் இருந்ததோ அவை அனைத்தின் ஒட்டுமொத்த தொகுப்பாக நபிகள் நாயகம் காலத்திலே வாழ்ந்த அரபியர்களிடத்திலே அந்த தவறுகள் அனைத்தும் நிறைந்திருந்தது. எந்த தவறுகளையும் அவர்கள் மிச்சம் வைத்ததே இல்லை. அந்த அளவிற்கு தவறுகளிலே மூழ்கி திளைத்தவர்கள் மதுபானம், சூதாட்டம், குறி கேட்பது, பெண்களை கொலை செய்வது, அலட்சியப்படுத்துவது, அவமானம் ஏற்படுத்துவது என்று எல்லா விதமான தவறுகளையும் சர்வ சாதாரணமாக செய்து வந்த அந்த சமுதாயத்தின் உள்ளத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மறுமையை பற்றிய நம்பிக்கை விதைத்தார்கள், ஆழமாக பதித்தார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது. இப்படிப்பட்ட மனிதர்களா இப்படி தலைகீழாக புரண்டு விட்டார்கள் என்று ஆச்சரியப்படுகிற விதத்தில் நபி தோழருடைய வாழ்க்கை தலைகீழாக புரண்டு போனதை
வரலாற்றை படித்து பார்க்கிற யாரும் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அவர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக புரட்டப்பட்டதனுடைய பின்னணியில் எது இருந்தது, எது இருக்கிறது என்று பார்த்தால், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமே, இறைவனின் சன்னிதானத்திலே நிறுத்தப்படுவோமே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி எழுப்புவானே என்ற அச்ச உணர்வு தான் அவர்களை நல்லவர்களாக, உலகத்திற்கே பல்வேறு விஷயங்களில் முன்மாதிரிகளாக வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி இருக்கிறது. அதே நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே அதே அளவிற்கு பதியும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் அதுபோல மாறுவதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்ளார். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிற பலர் வாயளவிலே மறுமையை நம்புவதாக சொல்லுகிறார்கள். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அவர்கள் பேசுகிற பொழுது பேசுகிறார்கள், பலருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறார்கள். ஆனால் அந்த மறுமை வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வேண்டிய அளவிற்கு பதிந்திருக்கிறதா, நம்ப வேண்டிய அளவிற்கு அவர்கள் அதை நம்பி இருக்கிறார்களா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையை பார்த்தாலே தெரிகிறது, மறுமையை நம்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்குமோ அப்படித்தான் இன்றைக்கு முஸ்லீம்களின் வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? கண்டிப்பாக கிடையாது. ஏராளமான தவறுகள், பொய்கள், முரண்பாடுகள், ஏமாற்று பித்தலாட்டங்கள், இறை நிராகரிப்பிற்குரிய காரியங்கள், அடுத்தவனை சுரண்டி பிழைக்கின்ற கொடுமைகள் என்று ஏராளமான தீமைகளின் தொகுப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. காரணம், அவர்களுடைய உள்ளத்தில் மறுமையை பற்றி இறைவன் என்ன சொல்லுகிறான் என்ற செய்தி பதிய வேண்டிய அளவிற்கு பதியவில்லை என்பதுதான் அதனுடைய முக்கிய காரணம். எனவே அதை பற்றிய செய்திகளை நினைவுபடுத்தி கொண்டால் மறுமையை பற்றி இறைவன் என்னவெல்லாம் சொல்லித் தருகிறான் என்பதை நாம் கேட்டு தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில செய்கின்ற தவறுகள் குறையலாம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளின் அளவு அதிகரிக்கலாம் என்ற பல நோக்கங்களை மையமாக கொண்டுதான் அச்சத்தில் உரைய வைக்கிற மறுமை நாள் என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமை நாளை பொறுத்தவரை அது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிற, மனிதனுடைய உள்ளத்திலே திடுக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு பயங்கரமான நாள் என்பதில் கடுகளவிற்கும் யாருக்கும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அனைத்து விஷயங்களையும் உண்மையாகவே பேசுகிற, உண்மையை மட்டுமே உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிற, நம்மையெல்லாம் படைத்தாளுகிற ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை சொல்லுகிறான். இது பயங்கரமான ஒரு நாள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? அது கடுமை நிறைந்த ஒரு நாள் என்று குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். முதலிலே அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தும், அது எந்த அளவிற்கு பயங்கரமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அடிப்படையாக ஒரு செய்தியை நமது உள்ளத்திலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன செய்தி? இப்பொழுது நாம் நினைத்து கொண்டிருப்பதை போல மறுமை நாள் என்பது, கியாமத் நாள் என்பது ஏதோ ஒரு நீண்ட நெடிய காலங்களுக்கு பிறகு வர இருக்கிறது. நெடிய காலத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு செய்தியை பற்றி தற்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என நம்மிலே பலரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே, யாருடைய உள்ளத்தில் அது நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், திடீரென்று நாளைக்கே கியாமத் நாள் வந்துவிடும் என்று நம்பக்கூடிய யாரேனும் இருக்கிறோமா? அது எப்படி வரும் கேட்டால் அதற்கு சான்றுகளை கூட பல பேர் சொல்லுவோம். நாளைக்கு வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது, அடுத்த வருஷம் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன் சான்ஸ் கிடையாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வருவதற்கென்று பல அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள், முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். அந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவதாக சொன்னார்கள், தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், கிழக்கிலே உதிக்கின்ற சூரியன் மேற்கிலே உதிக்க துவங்கிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான பல முன்னறிவிப்புகள் நபிகளாரால் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் எப்பொழுது நடந்து முடிகிறதோ அதற்கு பிறகுதான் கியாமத் நாள் ஏற்படும். அப்படி பார்த்தால் பல ஆண்டுகள் இன்னும் மிச்சம் இருக்கிறது. நாம் இருக்கிற இந்த காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை, தஜ்ஜாலை பார்க்கவில்லை, யஜூஜ் மஜூஜ் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிற மலைகளை உடைத்து கொண்டு பூமி பந்திலே உலாவவில்லை, சூரியன் மேற்கு திசையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உதிக்கவில்லை. எனவே இன்னொரு நீண்ட நெடிய காலம் கியாமத் நாள் வருவதற்கு இருக்கிறது என்று இந்த செய்திகளை வைத்து நம்மில் பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் புரிய தவறிவிட்டோம். இந்த செய்தியெல்லாம் நமக்கு சொன்னது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தானே சொன்னார்கள்.
அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் வாழும் பொழுது கியாமத் நாள் வருவதற்கு ஒரு நீண்ட காலம் இருக்கிறது என்று நம்பினார்களா? யஜூஜ் மஜூஜ் வரணும், ஈசா நபி வரணும், எல்லாத்தையும் சொன்னாங்க. இதுவெல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் கியாமத் நாள் வரும் என்று உலகத்திற்கு கற்றுத்தந்த அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக முடிவை பற்றி, கியாமத் நாளை பற்றி என்ன நம்பிக்கை கொண்டிருந்தார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையிலே திடுக்கிடக்கூடிய ஏதேனும் ஒரு செய்தியை கண்டுவிட்டால் அவர்கள் கியாமத் நாள் நெருங்கிவிட்டதோ என்று அஞ்சியவர்களாக, பதைத்தவர்களாக அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி இறைவனை தொழுவதற்கு ஓடுவார்கள். பாதரையில சலா, நபிகளாரை திடுக்கிட செய்கின்ற காரியங்களை சந்தித்தால் உடனடியாக நபிகளார் தொழுகைக்கு செல்வார்கள். ஏன் செல்லுகிறார்கள்? கியாமத் நாள் நெருங்கிவிட்டதோ என்ற அச்சத்தின் விளைவாக இறைவனை வழிபட செல்கிறார்கள் என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, நபிகளாரே சொன்னார்கள், அனே பஸ்ஸாத்து கஹாத்தைனி, நானும் கியாமத் நாளும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று தன்னுடைய 2 விரல்களை சேர்த்து காட்டினார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? என்னுடைய வருகை கியாமத் நாளுடைய அறிகுறி. அதுக்கு எனக்கும் கியாமத் நாளுக்கு இடையில பெரிய இடைவெளி இல்லை. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்று விட்டார்கள். அவர்களுக்கும் கியாமத் நாளுக்கு இடையில இடைவெளி நிறைய இருந்தது. அந்த இடைவெளி குறைந்து 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 இப்பொழுது மிக மிக நெருக்கத்தில் நானும் கியாமத் நாளும் இப்படி இருக்கிறோம். அதிகபட்ச கால இடைவெளி இல்லாத அளவிற்கு நெருக்கமான காலத்தில் கியாமத் நாளுடைய அருகாமையில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று எந்த நபிகளார் அவர்கள் பல்வேறு முன்னறிவிப்புகளை சொன்னார்களோ அவர்கள் தான் இதையும் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமில்லை, அதை மேலும் வர்ணிக்கிறார்கள். கியாமத் நாள் எப்படி வரும் தெரியுமா? நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை போல ஒரு நீண்ட நெடிய காலத்தை அதை எடுத்துக்கொள்ளாது. குர்ஆனிலே அல்லாஹ் கூட சொல்லுகிறான், வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருக்கிற அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. வமா அம்ரு ஸாஅதி இல்லா கலம்ஹில் பஸர், அந்த கியாமத் நாளுடைய காரியம் என்பது கண் இமைக்கிற நேரத்திற்குள்ளோ அவு அக்ரபு, அல்லது அதைவிட குறைவான நேரத்திலோ நடந்து முடிந்து விடுகிற காரியம். அப்படினால் என்ன பொருள்? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அருளப்பட்ட திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், ஒமா அம்ரு ஸாஅதி இல்லா கலம்ஹில் பஸர் அவு அக்ரபு, கண் இமைக்கிற நேரத்திற்குள்ளே, அதைவிட குறைவான நேரத்திற்குள்ளே இந்த கியாமத் நாள் உங்களை சேர்ந்து விடும். நபிகளார் மேலும் சொல்லுகிறார்கள், கியாமத் நாளை பற்றி நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இன்னும் வீடு கட்ட வேண்டியது இருக்குது, கல்யாணம் முடிக்க வேண்டியது இருக்குது, பிள்ளைய படிக்க வைக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது, உலகம் அழிகிறதுக்கு சான்ஸ் இல்லை, நம்ம செய்கிற வேலையை நம்ம செய்வோம் என்று உலகத்தின்பால் மூழ்கி கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு கடையிலே ஒரு வியாபாரி இடத்திலே வியாபாரம் பேசப்படும். ஒரு பொருளை ஒருவர் பேரம் பேசுவார், அவரும் கொடுப்பதற்கு சம்மதிப்பார். அதனுடைய விலை பேசப்பட்டு, பொருளுடைய தரம் பேசப்பட்டு, அனைத்தும் தெளிவாக்கப்பட்டு, கொடுக்கிறவர் பணத்தை கொடுத்து பெறுகிறவர் பொருளை பெற வேண்டிய சூழல் வருவதற்குள்ளாக பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. இருக்கிற பொருள் கைமாறுவதற்குள்ளாக கியாமத் நாள் வந்துவிடக்கூடும். அதுக்கு இதுக்கு இடையில் எவ்வளவு நேரம் இருக்கும்? கடையில் போய் ஒரு சாமான் வாங்குகிறோம், ஒரு பவுடர் டப்பா வாங்குகிறோம், ஒரு சோப்பு வாங்குகிறோம். சோப்பு வாங்குவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு எவ்வளவு? ஒரு 30 ரூபாய் நீட்டுவோம், ஒரு 50 ரூபாய் தாழ நீட்டுவோம். இன்னும் சோப்பு கொடுங்க, அவர் சோப்பு தூக்கி கையில் தருவார். வித்தின் செகண்ட்ல, ஒரு சில நொடிகளுக்குள்ளாக அந்த வியாபார பேரம் முடிந்துவிடும். நபிகளார் சொல்லுகிறார்கள், பேரம் பேசி முடிக்கப்பட்டு அந்த பொருள் கைமாறுவதற்குள்ளாக கியாமத் நாள் வந்துவிடக்கூடும். அப்படியானால் முரண்பாட்டை போல தெரியுத. ஒரு பக்கம் பெரிய அடையாளங்களை எல்லாம் சொன்னாங்க, இன்னொரு பக்கம் அவ்வளவு சீக்கிரமா வந்துருந்தாங்க. இவ்வளவு சீக்கிரமாக வர வேண்டும் என்றால் அப்ப இவ்வளவு அடையாளங்கள் வர முடியாத. 40 நாள் தஜ்ஜால் உலகத்தில் இருப்பானே, பல வருஷங்கள் ஈசா நபி அவங்களுடைய ஆட்சியை இந்த பூமியில நிலைநாட்டுவாங்களே, அதுவெல்லாம் நடப்பதற்கு முன்பு எப்படி கியாமத் நாள் வரும் என்ற கேள்வி வருகிறது. அது ஒன்றும் பெரிய ஆச்சரியத்திற்குரியதில்லை. அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், கண் இமைக்கிற நேரத்திற்குள்ளோ அல்லது அதைவிட குறைந்த நேரத்திலோ கியாமத் நாள் ஏற்பட்டு விடும் என்று சொல்லிவிட்டு
இறைவன் சொல்லுகிறான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அனைத்து காரியத்திற்கும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். ஈசா நபி வருவது, தஜ்ஜால் வருவது, அதற்கெல்லாம் எத்தனை காலம் ஏற்படும் என்று நாம் நினைக்கிறோமோ அவ்வளவு நீண்ட நெடிய காலத்தை ஒரு கண் இமைக்கிற நேரத்திற்குள்ளாக நடத்தி முடித்து விடுகிற ஆற்றல் படைத்த இறைவனுக்கு உண்டா இல்லையா? அல்லாஹ் நினைச்சா ஒரு செகண்ட்ல, அந்த ஒரு செகண்ட் கேப்புக்குள்ள ஈசா நபியை வரவழைத்து, தஜ்ஜாலை வரவழைத்து, நடக்கிற காலத்தை நடத்தி முடித்து, அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து, அடுத்த செகண்டிற்குள்ள எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட முடியுமா முடியாதா என்றால் நம்மை எல்லாம் படைத்து ஆளுகிற இறைவனுக்கு முடியும். அப்படியானால் முதலில் மறுமை நாள் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தை அடிப்படையாக இழுத்திக் கொள்ள வேண்டிய நம்பிக்கை, நான் ஏதோ 10 வருஷத்துக்கு பிறகு, 100 வருஷத்துக்கு பிறகு, 500 வருஷத்துக்கு பிறகு, 1000 வருஷத்துக்கு பிறகு நடக்கிற செய்திகளை பற்றி இப்பொழுது நாம் விவாதிக்கவில்லை. விவாதித்துக் கொண்டிருக்கிற இந்த நொடி பொழுதிலே, பேசுகிற இந்த பேச்சு முடிவதற்குள்ளாக, நம்முடைய பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நிறைவடைவதற்குள்ளாக, வண்டியிலே புறப்பட்டு வீடு சென்று சேர்வதற்குள்ளாக, நிகழ்ச்சி முடிந்து உணவு பொட்டலத்தை பிரித்து நம்முடைய வாயிலே எடுத்து வைப்பதற்குள்ளாக அல்லாஹ் நாடினால் இத்தனை காரியமும் நடந்து முடிந்து கியாமத் நாள் வருவது ஆச்சரியத்திற்குரியதில்லை. எனவே நெருக்கத்திலே இருக்கிற செய்தியை பேசுகிறோம் என்ற எண்ணம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த எண்ணம் இல்லாம கேட்கறதுனால தான் பல நேரத்தில் செய்திகளுடைய தாக்கம் நம்முடைய உள்ளத்தை பெரிய அளவிலே பாதிப்பதில்லை. செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி, ஆனால் அசால்ட்டா போறோம். ஏன் இப்போ என்ன வந்துச்சு, அதுக்குதான் நாள் கிடைக்க, பிறகு பார்த்துக்கலாமே. வீட்டிலே ஒரு திருமண நிகழ்ச்சி, திருமணத்துக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கிறது, அறக்க பறக்க வேலை பார்ப்பார்களா? நாளை காலை திருமணம் என்று சொன்னால் இன்றைக்கு இரவிலே திருமண வீட்டாருடைய வேலைகள் எப்படி பரபரப்பாக இருக்கும். நாளைக்கு வரும்போது இன்னைக்கு வேலை ஸ்பீடாகும். அது குறித்த வேலைகளை வேக வேகமாக செய்து முடிப்பார்கள். அப்ப நாம நாளை என்று கூட காலத்தை ஒத்தி போட முடியாத அளவிற்கு இன்றைக்கு இந்த நிமிடத்திலே கூட இறைவன் நாடினால் அந்த காரியம் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியும் செய்வேன் என்று இறைவனும் சொல்லி முடித்திருக்கிறார் என்பதை உள்ளத்தில் அடிப்படையாக வைத்துக் கொண்டு மறுமை நாளை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, நபிகளார் என்ன சொன்னார்கள், அப்படியே கண்களுக்கு முன்னால் படம் பிடித்து காட்டுகிறார்கள். என்ன அந்த நாள்? ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நாள். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, மாலிக் யௌமித்தீன், அந்த நாள் தீர்ப்பு நாளின் அதிபதியாக படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிற நாள், ஒரே ஒரு நாள். விசாரணைக்குரிய நாள் ஒரு நாள். அந்த ஒரு நாள் என்பது நாம் நினைப்பதை போல 24 மணி நேரங்களிலே நடந்து முடிந்து விடுகிற ஒரு நாள் இல்லை. கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனத்தின், அந்த ஒரு நாள் 50,000 ஆண்டுகளுக்கு இணையான ஒரு நாள். ஒரு நாள் தான். எவ்வளவு லாங்கா எடுக்கும் டைமு? காலையில் விடிஞ்சு மாலை அடைவதற்குள்ளாக காலங்கள் செல்லும் 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 செல்லும். எவ்வளவு தூரம்? ஒரு 50,000 ஆண்டுகள் கடந்து சென்றால் எவ்வளவு நீண்ட நெடிய காலத்தை மனிதர்கள் கடப்பார்களோ அப்படிப்பட்ட நீண்ட நெடிய காலத்தை ஒரு நாள், ஒரு நாளுக்குள்ளே இறைவன் நீட்டித்துக் கொண்டே செல்வான். அப்படிப்பட்ட நாள். அந்த நாளோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பம். அந்த நாளிலே மனிதர்கள் பேசிக்கொள்வார்கள். அதையும் குர்ஆனிலே எல்லாம் சொல்லுகிறான் அல்லாஹ். என்ன பேசுவார்கள்? யதகாவதுன பைனஹும் இல்லபிஸ்தும் இல்லா அஷ்ரா. கூடி நின்று சில பேர் பேசுவாங்களாம், உலகத்தில் ஒரு 10 நாள் தான் இருந்திருப்போம் போல இருக்குதப்பா. பேசுவது யார்? 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம், 500 ஆண்டு காலம், 1000 ஆண்டு காலம் என்று சொல்லி வாழ்ந்து மரித்திருக்கிற ஒரு மனிதன் நாளை மறுமையிலே கியாமத் நாளையில் விசாரணையின் பொழுது பேசுவானாம், இல்லபிஸ்தும் இல்லா அஷ்ரா. 10 நாள் தான் இது இருந்திருப்போம் போல இருக்குத. நினைச்சு பாருங்க. அவன் வளர்றானா? வளரல. அந்த நாளுடைய நீளத்தோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த நாள் அற்பத்தில் அற்பமாயிடும்.
ஏன் இன்னைக்கே யோசித்து பாருங்கள். 40 வயது 50 வயது 60 வயதில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நீங்க சின்ன பிள்ளையா இருந்தது, பள்ளிக்கூடத்தில் படிக்க போனது, கல்யாணம் முடிச்சது, குழந்தை பெற்றெடுத்தது, வேலைக்கு போனது, திரும்பி பார்த்தா என்னடா இது காலம் ஓடிடுச்சு, அதுக்குள்ள 25 வயசு ஆயிடுச்சு, அதுக்குள்ள 30 வயசு ஆயிடுச்சு, அதுக்குள்ள 50 வயசு ஆயிடுச்சு, காலம் ஓடி போயிடுச்சே. ஒவ்வொரு மனிதரும் நினைக்கிறோமா இல்லையா? ஒரு வாரம் முடிந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இப்பதான் ஜும்மா வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள அடுத்த ஜும்மா வந்துருச்சு, இப்பதான் நோம்பு பெருனா வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள அடுத்த நோம்பு வந்துருச்சு. அப்ப 50 ஆண்டு காலத்தை கடந்து விட்ட ஒரு மனிதர் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் 5 நிமிடத்தை போல அதுக்குள்ள நம்ம பெரிய ஆளாயிட்டோம், நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நமக்கு பிள்ளை பிறந்துருச்சு, நம்ம பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம பேரம் பேத்தி எடுத்தாச்சு, என்னப்பா வாழ்க்கை என்ன ஓட்டம் ஓடுது. அவன் பேசுவானா மறுமையிலே, இல்லபிஸ்தும் இல்லா அஷ்ரா, 10 நாளை தவிர வேறு வாழ்ந்திருக்க மாட்டோம் என்று சொல்லுவார்களாம். அப்ப கொஞ்சம் விவரமான ஆட்கள் அங்க பேசிக்குவாங்களாம். 10 நாள் சொல்றவன் விவரம் இல்லாதவனா. அடுத்த அல்லாஹ் சொல்றான், விவரமான என்ன பேசுவான் தெரியுமா? இல்லபிஸ்தும் இல்லா யௌமா, அட கூம்டையா, ஒரு நாள் கூட வாழலப்பா, ஒரு நாளை தவிர வாழவில்லை. என்ன 10 நாளுங்கிற? ஒரு நாள் தான், ஒரு நாள் வாழ்க்கையா? அன்றைக்கு பேசுவானாம், இல்லபிஸ்தும் இல்லா யௌமா, ஒரே ஒரு நாளை தவிர வாழவில்லை என்று அறிவு படைத்து சில பேர் பேசிக் கொள்வார்களாம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கால கம்லபிசும், ஒருத்தர் கேட்டுக்குவாங்களாம், எவ்வளவு நாள் பா இருந்திய? அப்ப சில பேர் சொல்லுவாங்களாம், லபிஸ்னா யௌமன் அவ் பஅல யௌம், ஒரு நாளோ இல்லையே ஒரு அரை நாளோ தான் இருந்திருப்போம். ஒருத்தன் 10 நாளுங்கிறான், அவனை விட அறிவாளி ஒரு நாளுங்கிறான், அவனை விட இன்னொரு ஆளு அரை நாளுங்கிறாரு. இன்னும் சில பேர் பேசிக் கொள்வார்களாம், கல்லம் ஜெல்பசூன இல்லா சாஅத்தம் மின் நஹார், இல்லை பகலின் ஒரு சிறிய நேரத்தை தவிர இருக்கவில்லை, ஒரு நாளும் இல்லை அரை நாளும் இல்லை, ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருந்திருக்கிறோம். அப்படி அற்பமாக தெரியுமாம், நிஜத்தில் அப்படித்தான். நாளை மறுமையிலே போய் யோசிக்கிற பொழுது இந்த 1 மணி நேர வாழ்க்கைக்காகவா இறைவனை மறந்தோம், இறைவன் விதித்த கட்டளைகளை மறந்தோம், இறைவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற இபாதத்துகளை புறக்கணித்தோம். இந்த 1 மணி நேரத்துக்காக வேண்டி இப்படி சபலப்பட்டோமே, மார்க்கத்தை புறக்கணித்தோமே, ஏனோதானவென்று வாழ்ந்தோமே, உலகமே கதி என்று மூழ்கினோமே. இந்த 1 மணி நேர வாழ்க்கையை பயனுள்ளதாக கழித்திருந்தால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஜெயம் பெறுமே என்று ஒரு நாள் வாழ்ந்தேன், அரை நாள் வாழ்ந்தேன் என்று மனிதன் புலம்புவான். அற்பத்திலும் அற்பமான உலகு மறுமை நீண்ட நெடிய காலம். அப்படிப்பட்ட நெடிய காலத்திலே உள்ள கொடுமைகளை பற்றி குர்ஆன் வர்ணிக்கிறது. சூரியன் 1 மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். சூரியன் 1 மைல் தூரத்திலையா? கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும் இந்த நாளுடைய வேதனை. நம்முடைய வேதனை அதிகப்படுத்துறதுக்கு சூரியன் 1 மைல் தூரத்தில். இப்ப சூரியனே இல்லை, மறைஞ்சு போச்சுல, வேற ஏதோ ஒரு பகுதிக்கு போயிடுச்சுல, இரவுல தானே உட்கார்ந்து இருக்கிறோம். பகல் நேரத்தில் சூரியன் வந்துவிட்டு போய் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தை கடந்து விட்டோம். 6 மணி 6:30 மணிக்கு சூரியன் கடந்துருச்சு. 7:30 8:30 9:30 சொல்லி 2:30 மணி நேரத்தை தாண்டி விட்டோம். வந்துட்டு போன சூரியனுடைய வெப்பம் இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் அனுபவிக்கிறோம். ரொம்ப வெக்கையா இருக்குது, ஒரு காத்து இல்லையே, இப்படி வேகுத. இரவு நேரம் வெப்பத்திற்குரிய நேரமா? குளிர்ச்சி நிறைந்திருக்கிற சூரியனை பார்க்காத பல மணி நேரங்களுக்கு முன்னால் வந்து சென்ற சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியவில்லை. அதுவும் எவ்வளவு தூரத்திலே வந்து சென்றது? 500 கிலோமீட்டர் தூரத்திலையா, 50 கிலோமீட்டர் தூரத்திலையா, 5 கிலோமீட்டர் தூரத்திலையா, பல கோடானு மைல்கள் தூரத்திலே அப்படியே சூரியன் கடந்து சென்றிருக்கிறது. அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் நாக்கு வறண்டு போய் கிடக்கிற சூழ்நிலையில் கியாமத் நாளையிலே விசாரணையின் பொழுது 1 மைல் தூரத்திலே சூரியன், நாம் நிற்கிற பூமி செம்புத்தரையாக மாற்றப்படும். மேலிருந்து உஷ்ணம், கீழிருந்து உஷ்ணம். இறைவன் சொல்லுகிறான் சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலே, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே
இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், அந்த நாளுடைய கடுமை, அந்த நாளுடைய ஆட்டம் மகத்தானது, கடுமையானது. யௌம தரவுனஹா தஸ்ஹலு குல்லு முர்லியாத்தின் அம்மா அர்லாத், அந்த நாளில் பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டும் குழந்தையை மறந்து விடுவாள். கற்பனை செய்ய முடியுதா? பாலூட்டுகிற பருவத்திலே குழந்தை பெற்றெடுத்து வைத்திருக்கிற ஒரு தாய் தனது குழந்தையை மறந்தாள் என்று உலகத்தில் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? புள்ள புள்ள புள்ளம்பா. பாலூட்டுற பருவம் என்ன? 4 வயசு 5 வயசு 6 வயசு ஆகட்டும், மறப்பாளா? பெற்றெடுத்த பிள்ளைய சொந்தக்காரங்க வீட்டில், தாய் வீட்டில் லீவுக்கு ஒரு 10 நாள் அனுப்பி வைக்கட்டுமே. முதல் குழந்தையை பெற்றெடுத்து 4 வருடங்கள் கூடவே இருந்து விட்டு 5வது வருஷம் சம்மர் லீவு பிள்ளைய அம்மா வீட்டுக்கு அனுப்புவோம்னு அனுப்பி விட்டா புள்ள போய் அங்கே நிம்மதியாக இருப்பான். இவன் 2 நாளில் கிளம்பி போயிடுவான். என் பிள்ளைய பார்க்காம இருக்க முடியலையே. 5 வயது 6 வயது குழந்தைகளுடைய நிலை இது என்றால், பாலூட்டும் பருவத்தில் இருக்கிற ஒரு தாய் தனது பிள்ளையை மறப்பாளா? மறப்பாள். குர்ஆன் சொல்கிறது, தஸ்ஹலு குல்லு முர்லியாத்தின் அம்மா அர்லாத், பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டும் குழந்தையை மறப்பாள். ஓ தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கருவுற்றிருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தனது கருவை எளிதாக இறக்கி வைப்பாள். உலகத்தில் பிரசவங்கிறது எளிதாக நடந்திருக்குதா? சிரமம் இல்லாம கஷ்டம் இல்லாம பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தாயை காட்ட முடியுமா? உடல் சந்திக்கிற உடல் ரீதியான வேதனையில் உலகத்திலே மிகப்பெரிய வேதனை ஒரு பெண் தனது குழந்தையை பெற்றெடுக்கிற வேதனை. அந்த நாளில் அந்த பெண்ணுக்கு அந்த வேதனை தெரியாதாம். ஏன் தெரியாதாம்? இதை விட பெரிய வேதனை நம்ம என்ன ஆகுமோ தெரியலையே. எப்போதுமே மனுஷனுக்கு அப்படித்தான். போய்கிட்டே இருந்தோம், கல்லு தட்டி காலில் ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. காலை நொண்டி நொண்டி வலிக்குதா வலிக்குதா வலிக்குதான்னு ரத்தம் வடிய வடிய வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனவொன்னு செய்தி கேள்விப்படுறோம், நம்முடைய தந்தையோ நம்முடைய தாயோ நம்முடைய சகோதரனோ மரணித்து விட்டார்கள் என்று செய்தி சொல்லப்பட்டால் கால் வலி தெரியும், ரத்தம் போனது தெரியும், மறந்துடுவோம். ஏன்? இதை விட அது பெரிது. மறுமையிலே நாம் என்ன நிலைக்கு ஆளாக போகிறோம்? அந்த கஷ்டத்தை, அந்த துன்பத்தை, அந்த துயரத்தை கண்ணுக்கு முன்னால் கண்டுவிட்ட அந்த மனுஷிக்கு அவள் கையிலே இருக்கிற பாலூட்டுகிற குழந்தை, வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிற கரு, அது வெளியிலே வருவது கூட பெரிதாக தெரியாது. அதை விட பெரிது அங்கே அவளை வியாபித்து நிற்கும். சுகாரா, மனிதர்களை எல்லாம் போதை வயப்பட்டவரை போல நீர் பார்ப்பீர். வமாகும்பி சுகாரா, அதற்காக அவர்கள் எல்லாம் போதை சாப்பிட்டிருக்கிறார்கள், மதுபானம் அருந்தி இருக்கிறார் என்று பொருள் இல்லை. வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை அத்தனை கடுமையான வேதனை. அப்படி புத்தி பேதலிச்சு நிற்பான். இது என்ன வாழ்க்கை? என்ன பேசுறோம்? எங்க நிற்கிறோம்? எதுவும் தெரியாமல் மனிதன் தடுமாறி நிற்கிற ஒரு சூழல் குர்ஆன் சொல்லுகிறது. அத்தோடு முடிந்ததா? மேலும் வர்ணிக்கிறான். அந்த நாளில் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு இடையிலே மனிதன் நடப்பான். உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த பாவத்திற்கு தகுந்தார் போல உடலிலிருந்து வியர்வை கொப்பளிக்கும். அப்படிப்பட்ட காட்சிகளை உலக நீங்க கற்பனை செஞ்சாலும் முடியாதுங்க. இறைவன் சொல் மறுமையில் நடக்க போகிறது. சத்தியமாக சத்தியத்தையே பேசுகிற இறைவன் சொல்லுகிறான், மறுமையில் நடக்கும். எப்படி நடக்கும்? பாவத்திற்கு தகுந்தார் போல சில பேருடைய உடலில் இருந்து வியர்வை கொப்பளித்து கொப்பளித்து அவர்களின் கரண்டை கால்கள் மூழ்கியவாறு வருவார்கள். அதிகபட்சமா உங்களுக்கு எவ்வளவு வேர்வை வந்துருச்சு? கடுமையான உஷ்ணம் 110 டிகிரி வச்சுக்கோங்க. என்ன உஷ்ணம், என்ன வேர்வை? ஒரு சட்டையை எடுத்து புழிஞ்சா 4 சொட்டு வரும், அவ்வளவுதானே? அதை தாண்டியா வந்துருச்சு. ஒரு 1/4 லிட்டர் வருமா? ஒரு 1/2 லிட்டர் வருமா? ஒரு 1 லிட்டர் வருமா? சில பேர் வருவார்களாம் கரண்டை கால் வியர்வையிலே மூழ்கியவாறு. இன்னும் சில பேர் தொடையளவிற்கு வியர்வை, இன்னும் சில பேர் இடுப்பளவிற்கு வியர்வை, இன்னும் சில பேர் தோல் புஜ அளவிற்கு வியர்வை, இன்னும் சில பேர் அவளின் வாயளவிற்கு வியர்வை.
ஆத்துக்குள்ள வாயளவுக்கு தண்ணியை காணும். தண்ணியை திறந்து விட்டுட்டாங்கிறான், டேம திறந்தாச்சுங்கிறான், அத்தனை அடி வேகத்தில் வருதுங்கிறான். அந்த ஆத்துல போய் தலைகீழ நின்னா தலை நடைய மாட்டேங்குது. மறுமையில ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து கொப்பளிக்கிற வியர்வை அவனது வாயை முட்டுகிற அளவிற்கு இருக்கும் என்றால் பார்த்த உடனே பீதியா இருக்கு. என்னப்பா இது, இன்னும் இவ்வளவு கொடுமையா இருக்கு, இப்படி இல்லாம வேக்கும் ஒரு மனுஷனுக்கு. நபிகளார் சொல்லுகிறார்கள், அது மாத்திரமில்லை, இப்படி வித்தியாசமான காட்சிகளை ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து அந்த பார்வையை பிரமிக்க வைக்கும். வியர்வையிலே நடந்து வருவார். அதற்கு பிறகு பார்த்தால் இன்னும் சில பேர் வருவார்கள். எல்லாரும் எப்படி வர்றோம்? காலால் நடந்து வர்றோம். மறுமையில சில பேர் அல்லாஹ் வர வைப்பான், காலால் நடக்க மாட்டார்கள், அவர்களுடைய முகத்தால் நடந்து வருவார்கள். சில பேர் கைகால் இல்லாதவங்க பாருங்க, தவழ்ந்து தவழ்ந்து வருவாங்க. கால் இருக்காது, கை இருக்கும். கையை வச்சு ஊனி 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 வருவார். பார்க்கறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். கைகளெல்லாம் காய்ச்சி போய் முட்டு பகுதி, காலுடைய ஓரப்பகுதி எல்லாம் அப்படி கருத்து காய்த்து தூரத்தில் நின்று பார்த்தா உச்சி கொட்டும். எவ்வளவு கஷ்டம். எப்படி நடக்கிறாரு இவரு? எப்படி ஒரு பாத்ரூம் போவாரு? எப்படி குளிப்பாரு? எப்படி பஸ் ஏறுவாரு? எப்படி தேவைகளை நிறைவேற்றுவாரு? கைகளை கொண்டு ஊர்ந்து செல்லுகிற மனிதரை பார்த்து உச்சு கொட்டுகிற மனிதர்களுக்கு மத்தியிலே நாளை மறுமையிலே சில மனிதர்கள் வருவார்களாம். காலால் நடக்க மாட்டார்கள், கைகளால் நடக்க மாட்டார்கள். அவன் பார்க்கிற, அவன் ருசிக்கிற, அவன் சுவாசிக்கிற, அவன் கேட்கிற அவயங்களை கொண்டிருக்கிற இந்த முகத்தை தலையிலே வைத்து நடந்து வருவானாம். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி முகத்தால எப்படி நடப்பான்? அது எப்படி முடியும்? நபிகளார் சொல்லுகிறார்கள், இன்னல்லதீன அம்சாஹும் அக்தாமஹும் காதிருன் ஐ யம்ஷியஹும் அலா உஜூஹிஹிம். இந்த கால்களை கொண்டு நடக்க வைத்த இறைவனுக்கு முகத்தால் நடக்க வைப்பதற்கு சக்தி கிடையாதா? கால் எப்படி நடக்குது? நீ டெய்லி பார்க்கறதுனால உனக்கு ஆச்சரியம் தெரியல, கால் மட்டும் நடக்கலாமா? அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக சிந்தித்தால் மனிதன் இந்த கால்களை கொண்டு நடக்க இயல. அறிவியலை படித்தான் சொல்லுகிறது. இதே போல மனுஷன் எவ்வளவு டெக்னாலஜி பெருசா கண்டுபிடிச்சு வளர்ந்துட்டாம்ல, இந்த மாதிரி ஹைட்டில், இவ்வளவு பெரிய உயரத்தில், இவ்வளவு வெயிட்டில் ஒரு பொருளை கால்களை எடுத்து வைத்து நடக்கிற விதத்திலே கண்டுபிடிக்கிட்டு பார்க்கலாம். எந்த பொருளை பூமியில நிக்க வைக்கிறதா இருந்தாலும் கீழ்ப்பகுதி அகலமாக, மேல் பகுதி மெல்லிசாக இருக்கணும். அப்பதான் நிற்கும். மேல வெயிட் கூட, கீழே வெயிட் கம்மினா நிக்க வைக்க முடியாது. எல்லாம் அப்படித்தானே? ஒரு மைக்கே இருக்கிறது, மைக்குடைய கீழ்ப்பகுதி எப்படி, மேல் பகுதி எப்படி? கீழே இவ்வளவு பெரிய இரும்பு இவ்வளவு வட்டத்துக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன்? ஒரு 6 அடி உயரத்திற்கு ஒரு பொருளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால் கீழே வெயிட் இருக்கணும், மேல வெயிட்லெஸ்ஸா இருக்கணும். மேல வெயிட்டை கூட்டினா சாஞ்சிடும். மனுஷன் அப்படி உள்டா, கீழே வெயிட்லெஸ், காலு ரொம்ப வெயிட் கம்மி, மேல ஏற ஏற வெயிட் கூடுது. இடுப்புடைய வெயிட் கூட, நெஞ்சினுடைய வெயிட் கூட, தலையுடைய வெயிட் கூட. அந்த தலை அங்க சாய்கிறது, இங்க சாய்கிறது. ஒருவேளை ஒரு பேச்சுக்கு வெயிட்டை கூட்டினா கூட அப்படியே இருக்கணும். லேசா அந்த பக்கம் சாய்ஞ்சா டமால் அங்கிட்டு விழுந்துரும், இந்த பக்கம் சாய்ஞ்சா இங்கிட்டு விழுந்துரும். முடியாது. அதையே 2 கால்களை கொடுத்து ஸ்டெப்பை தூக்கி வச்சு போச்சுன்னா சாத்தியம் கிடையாது. அறிவியல் சொல்லுகிறது அப்படி முடியவே முடியாது. ஆனால் இறைவன் நம்முடைய காதுகளுக்குள்ளால் பல்வேறு வேலைகளை செய்து வைத்து இதை எப்படியோ சாத்தியப்படுத்தி வைத்திருக்கிறார். நபிகளார் சொல்லுகிறார்கள், உலகத்தின் அறிவை கொண்டு சிந்தித்தால் கால்களால் நடப்பதே பேர் ஆச்சரியம், பெரிய அற்புதம், நடக்க முடியாத காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை நடத்துவதற்கு ஆற்றல் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இந்த முகத்தை வைத்து, முகத்தை கொண்டு நடக்க வைப்பதற்கு சக்தி கிடையாதா? நடக்க வைப்பான். முகத்தால் நடந்து வருவார்கள். பார்க்கிறோம், அவ்வளவுதான், கழிஞ்சிருவான். என்னடா இது, மூக்கு குத்துது, நெற்றி குத்துகிறது, கண்ணும் பூமியில உராசுகிறது. கற்பனை பண்ணுங்க, லேசா ஒரு சோத்துல அப்படி கண்ணை தேய்ச்சி விட்டுமே, நீங்க நடக்கலாம், பூமியில நடக்கலாம் தேவையில்லை.
வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு கம்பி அப்படி உராய்ந்துட்டுமே முகத்தில் தாங்க முடியுதா? இந்த முகத்தை பூமியிலே வைத்து அதை தூக்கி தூக்கி வைத்து வைத்து ஒருவன் நடக்க வேண்டும் என்றால் பார்த்தவுடனே பீதி. சில பேர் இப்படி வருவார்கள், நபிகளார் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட கொடுமைக்கு இடையில இன்னும் நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எல்லாம் எப்படி அங்கே வைத்திருப்பான் என்றால், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். எல்லாம் எப்படி இருப்பாங்க? மேனியிலே ஒட்டு துணி இருக்காது, கீழ் இருக்கிற உஷ்ணத்தை தாங்குவதற்கு காலில் செருப்பு இருக்காது, அவர்களுடைய மர்ம உறுப்புகளில் ஹத்னா செய்யப்பட்டிருக்காது. ஒரு மனிதன் பிறந்த பொழுது எப்படி பிறந்த மேனியாக இருந்தானோ அதே போல பிறந்த மேனியாக திறந்த மேனியாக அன்றைக்கு நிற்பான். அப்படி நின்னா என்ன ஆகணும்? பார்வைகள் எல்லாம் எங்க போகும்? உலகத்துல மூடி வச்சிருக்கிறாங்க, அப்பவே பார்வை ஏற்குமாறா சுத்துது. எங்கேயாவது கேப்பு கிடைக்காதா? அலையுது. அனைத்தும் திறந்திருந்தால், மேனியிலே ஒட்டு துணி இல்லாமல் இருந்தால், அப்ப மனிதனுடைய சிந்தனை உணர்ச்சியெல்லாம் எப்படி இருக்கும்? ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன இது? அப்ப ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்களா? அசிங்கமா இருக்காதா? நபிகளார் சொல்லுகிறார்கள், அல் அம்ரு அசத்து மின் ஐயந்துர பஅதுஹும் இலா பஅதின். அன்னைக்கு ஒவ்வொருத்த மூளையிலையும் பீடித்திருக்குமே அந்த பீதி, அதுவெல்லாம் அவனுக்கு இந்த சிந்தனையை தரும். உலகத்தில் ஒருத்தன் உசுரை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயம் வந்தால், தமிழ்ல பேச்சுக்கு சொல்லுவோமே, துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓடுனவனு. மேனியிலே தீ பற்றி கொண்டது, ஆடை பற்றி எரிகிறது, உயிரை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் தீ பற்றி எரிகிற மனிதன் என்ன செய்வான்? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆடை போனாலும் போகட்டும் என்று ஆடைகளை கலந்து விட்டு நிர்வாணியாக ஓடுவான். இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, கூட்டம் நடக்குது, ஆட்கள் பார்ப்பாங்களே, அதெல்லாம் பிறகு உசுரை காப்பாத்திக்கிட்டு வீடு போய் சேர்ந்ததுக்கு பிறகு, துணி கிடைச்சதுக்கு பிறகு, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். இப்போ உயிரை காப்பாற்றணுமே. அப்ப எப்படிப்பட்ட பீதி உள்ளத்தை நிறைத்திருந்தால், அங்கே நிர்வாணிகளாக இருக்கிற யாரும் அவர் தன்னுடைய நிர்வாணத்தை பற்றியோ அல்லது பிறருடைய நிர்வாணத்தை பற்றியோ அவருடைய உள்ளத்திலே கடுகளவிற்கு சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் அந்த நாளின் கொடுமை எப்படி? சாதாரணமா இவ்வளவு சொல்லி இருக்கிறான், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலையே. இதெல்லாம் பொய்யா? இதெல்லாம் நடக்காதா? மறுமையில் இப்படிப்பட்ட துன்பத்தை நம்ம சந்திக்க மாட்டோமா? யோசித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த நிமிடத்தை பயன்படுத்தி ஆகணும், வேற வழியே இல்லை. நான் வாழுகிற இந்த நிமிடம் மாத்திரம்தான் உண்மை. அடுத்த நிமிடத்திலே அடுத்த நொடியிலே உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா தெரியாது. அந்த நாளின் பீதியிலிருந்து தப்பிக்க வேண்டுமா? இந்த நிமிடத்தை என்னால் இயன்றவரை என் இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிமிடமாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆளா பரப்பான். அந்த கொடுமையை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு அருமையான நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அன்றைக்கு அண்ணலம் பெருமகனார் நபிகளார் அவர்கள் உலகத்து நபிமார்கள் அனைவருக்கும் தலைவராக இருப்பார்கள். கியாமத் நாளையில எப்போதும் ரசூலுல்லாஹ் தலைவர் கிடையாது. அந்த ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களை விட டாப்ல இருப்பாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்கிறது. நபிகளார் விளக்குகிறார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழி தெரியாமல் உலகத்தை வீணடித்து விட்டோமே, வாழ்க்கையை வீணாக கழித்து விட்டோமே, இறைவனுக்காக தர்மம் செய்யாமல், இறைவனை தொழாமல், இறை நினைவிலே வாழாமல், தவறுகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் என்று ஏராளமான பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டோமே, நம்முடைய நிலை என்ன ஆகுமோ தெரியவில்லையே, யாராவது நம்மை கை கொடுத்து காப்பாற்ற மாட்டார்களா என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு நபிமார்களையாக பார்த்து ஓடுவார்களாம் மனிதர்கள். நபிகளார் சொல்லுகிறார்கள், முதலாக மக்கள் கூட்டம்
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் முற்றுகையிடும். ஆதம் நபி இடத்துல போய் சொல்லுவாங்க, தந்தையே அந்த அபுல் பஷர், மனித குலத்திற்கு நீங்கள் தான் தந்தை. ஹலகல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் உங்களை தனது கரத்தால் படைத்தான். வ நஃபக ஃபீக மிர் ரூஹி, அவன் தனது உயிரை உங்களிடத்திலே ஊதினான். ஃபஸஜதல் மலாயிகா, மலக்குமார்களை உங்களுக்கு பணிய வைத்தான். வ அஸ்கனக்கல் ஜன்னா, உங்களை சுவர்க்கத்திலே குடியமர்த்தினான். இப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றிருக்கிற நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யக்கூடாதா? அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடாதா? நாங்கள் அடைந்திருக்கிற நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம், நஹானி ரப்பி அனி ஷஜரா. இப்ப ஏன்ட்ட நீங்க பரிந்துரைக்கு கேட்டு வந்திருக்கிறீங்க, ஏழவல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என் ரப்பு எனக்கு ஒரே ஒரு கட்டளையை போட்டான், இந்த மரத்துக்கு பக்கம் போகாதேன்னு சொன்னான். பாசைத்து ரப்பி, அவன் போட்ட அந்த கட்டளை ஒரு கட்டளை கூட நிறைவேற்றாமல் மாறு செய்து விட்டனான். நான் செய்த தவறுக்கு இன்றைக்கு எனக்கு பரிகாரம் கிடைக்குமா? நான் பாஸ் ஆகிவிட்டேனா, ஃபெயில் ஆகி விடுவேனா, சொர்க்கம் செல்வேனா, நரகில் தள்ளப்படுவேனா? நப்சி நப்சி, நான் என்ன ஆளாவேன் என்று எனக்கே தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிற பொழுது உங்களிடத்தில் உங்களுக்காக நான் பரிந்து பேசவா? அது மாத்திரமில்லை, கலிப ரப்பி கல்பா, இன்றைக்கு எனது இறைவன் கடுமையான கோபத்தோடு இருக்கிறான். லம் யக்லப் கப்லஹு மிஸ்லஹு, அவன் ஏற்பட்டிருக்கிற இந்த கோபத்தை போல இதற்கு முன்னால் என்றைக்கும் அவன் கோபப்பட்டதில்லை. வலா யக்லப் பஅதஹு மிஸ்லஹு, இதற்கு பிறகும் இந்த நாளை போன்று அவன் கோபப்பட போவதும் இல்லை. ஆதியுமாக அந்தமுமாக இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ஜீவத்திலே இந்த நாளில் அவன் அடைந்திருக்கிற கோபத்திற்கு நிகராக எந்த நாளிலும் கோபப்பட்டது கிடையாது. ஏன் அவ்வளவு சான்ஸ் கோபப்படுறதுக்கு அவ்வளவு நியாயம் இருக்குது? மனிதராலே நம்மை நம்முடைய வெற்றிக்கு நாம் சுவனம் செல்வதற்கு இறைவன் செய்து கொடுத்த சௌகரியங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எல்லா சௌகரியத்தையும் வீணடிச்சு அற்பத்தில் அற்பமான வேலையை செஞ்சா கூட நன்மையை தர்றேன், நன்மையை தர்றேன், நன்மையை தர்றேன். ஒருத்தன் தாம் பொஞ்சாதிக்கு சேலை எடுத்து கொடுத்தா அதுக்கு அல்லாஹ் நன்மையை தந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவானா? ஏன்? அது அல்லாஹ்வுக்கு செஞ்ச வேலையா? இறைவனுக்கான இபாதத்தா? அவன் என்ன செய்து விட்டான்? அல்லாஹ் என்ன பார்க்கிறான்? இந்த மனுஷனுக்கு எடுத்ததுக்கு நன்மை கொடுப்போம். எதையாவது செய்ய மாட்டான், அவன் துணியை எடுத்து அவனுக்கு போட்டுக்கிட்டு அதுக்கு நன்மை. அவனுடைய காசை வைத்து அவன் சாப்பிட்டால் அதற்கு நன்மை. அவனது பிள்ளையை படிக்க வைத்தால் அதற்கு நன்மை. அவனது சொந்தக்காரர்களை உதவி செய்தால் அதற்கு நன்மை. அவ்வளவு ஏன், அவன் கட்டிய மனைவியோடு அவள் மணந்து கொண்ட கணவரோடு இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டால் அதற்கு நன்மை. இதுக்கு ஏன் நன்மை கொடுக்கணும்? புருஷன் பொண்டாட்டி தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு ஏன் நன்மைங்கிற? ரப்புல் ஆலமீன் அவன் அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையவன். மனித குலத்தை மறுமையிலே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சம்பந்தமில்லாத காரியங்களுக்கெல்லாம் நன்மைகளை வாரி வழங்கி நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக இறைவன் செய்து வைத்த ஏற்பாடுகள் அனைத்தையும் புறக்கணித்து மறுத்து நஷ்டவாளியாக வந்து நின்றால், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மாணவனுக்கு பாடம் பற்றி படித்துக் கொடுக்கிறார், எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிறார், வருடம் முழுக்க கற்றுத் தருகிறார், நாளில் 24 மணி நேரத்தை ஒதுக்குகிறார். அந்த மாணவனுக்கு ஏற்படுகிற சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு எப்பொழுது வேணாலும் என்னை தொடர்பு கொள்கிறார். விழுந்து விழுந்து அவனை முன்னேற்றுவதற்காக பாடுபட்டார். 365 நாட்கள் நேரம் காலம் பாராமல் உழைத்து 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 அவனுக்கு பாடம் கற்பித்துக் கொடுத்த ஆசிரியர் பள்ளிக்கூட தேர்வு முடிந்து தேர்வின் முடிவுகள் வெளியிடப்படுகிற பொழுது மாணவன் ஒரே ஒரு மதிப்பெண் கூட எடுக்காமல் தோல்வியடைந்து விட்டான் என்ற செய்தியை ஆசிரியர் கேள்விப்பட்டால் எப்படி இருக்கும் வாத்தியாருக்கு? அப்பாவி பேல இப்படி கஷ்டப்பட்டு சொல்லி தந்தனடா, தலை ஆட்டி ஆட்டி கேட்டேடா, ஒண்ணும் இல்லாம போயிட்டிய,
ஒரு 35ல பார்டர்லையாவது பாஸ் பண்ணுவேன்னு பார்த்தோம். அது கூட இல்லாம என்னுடைய வேலை உழைப்பை எல்லாம் நாசமாக்கிட்டியே என்று ஒரு ஆசிரியருக்கு கோபம் வருகிறது. அதை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு நம் மீது கோபப்படுவதற்கு அல்லாஹ்விற்கு தார்மீக உரிமை இருக்கிறது. அதனால் தான் ஆதம் நபி சொல்லுகிறார்கள், கலிப ரப்பி கல்பா லம் யக்லபு கப்லஹு மிஸ்லா. அன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற கோபத்தை மாதிரி என்னைக்கு அல்லாஹ்வுக்கு கோபம் இல்லை. அதுக்கு முந்தியும் இல்லை, அதுக்கு பிந்தியும் இல்லை. வேணாம்பா, அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குதுப்பா, ஆளை விட்டு தேவைன்னா நூஹ் நபிகிட்ட போய் பேசிக்க. மக்கள் எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலே ஓடுவார்கள். அங்கேயும் அதுபோல நீங்கள் உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் என நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டு வெள்ளப்பிரளயம் வந்து அழிச்சிட்டாங்களா. அதுக்கு பிறகு நூஹ் நபி தான் நபியா இருந்தாங்க. அதனால சொல்றாங்க உலக மக்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர். அல்லாஹ் உங்களை பார்த்து குர்ஆனிலே அப்தன் ஷக்கூரா, நன்றியுள்ள நல்லடியார் என்கிறான். உங்களுக்கு இறைவனிடத்திலே பல்வேறு நற்பெயர்கள் இருக்கிறது. நூஹ் நபி அவர்களே, எங்களுடைய நிலையை பாருங்கள், எங்களுடைய கை சேதமான இந்த காரியங்களை பாருங்கள், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமைகளை பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சற்று பரிந்து பேச மாட்டீர்களா? நூஹ் நபி சொல்வார்களாம் அதே வார்த்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே வார்த்தை. இறைவனுடைய கோபத்தை பற்றி சொல்லிவிட்டு என்னுடைய நிலை என்னவாகும் என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிற என்னை பார்த்து இறைவனிடத்திலே பேச சொல்கிறீர்களா? மூசாவிடத்திலே செல்லுங்கள், மூசா நபியும் அதே பதில். இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள், இப்ராஹிம் நபியும் அதே பதில். ஈசாவிடத்திலே செல்லுங்கள், ஈசா நபியும் அதே பதில். முஹம்மது இடத்திலே செல்லுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் வந்தவுடனே அல்லாஹ்விற்காக சஜிதாவிலே விழுவார்கள், அல்லாஹ்வை துதிப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள். நபிமார்களுடைய நிலை இப்படி என்றால் நம்முடைய நிலை, ஒவ்வொரு நபியும் நப்சி நப்சி, நான் என்ன ஆவேன், நான் என்ன ஆவேன். இன்னும் சொல்ல போனா நபிமார்கள் அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்குதா? அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள், உலகத்திலே இறைவனின் மன்னிப்பை பெற்றுவிட்டவர்கள், தவறுகளே செய்திருந்தாலும் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே எண்ணி பார்க்கிற அளவிற்கு மிக மிக குறைந்த தவறுகளை செய்தவர்கள். நபிமார்களுடைய வாழ்க்கையிலேயே 5 தப்பு 10 இவ்வளவுதான் சொல்ல முடியும். 100 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, 500 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, 1000 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில மொத்த தவறுகளை பட்டியலிட்டால் ஒரு 5 ஒரு 10. ஆதம் நபி எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க? எத்தனை 1000 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க? அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச தப்புன்னு என்னத்தை சொல்றாங்க? ஒரே ஒரு தப்பு, மரத்து பக்கம் போகாத நான் போயிட்டேனப்பா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வாங்க? ஷிர்க் வைக்கிற மகனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சிட்டேனப்பா, அவ்வளவுதான். மூசா நபி என்ன சொல்வாங்க? நான் விவரம் தெரியாம ஒருத்தனை கொலை பண்ணிட்டேனப்பா, அதைத்தான் சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபி என்ன சொல்லுவாங்க? நான் 3 பொய் சொல்லிட்டேன்ப்பா, அதைத்தான் சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபி 3 பொய்ங்கிறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 30 பொய் சாதாரணமாக வந்துடும். அற்பத்தில் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் பொய் சொல்கிறவங்க ஆச்சரியமா இருக்கு. பொய் நினைச்சு சொல்றோமா, தெரிஞ்சு சொல்றோமா? ஒரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் நாமே ஊட்டி வளர்க்கிறோம். பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிற லேட் ஆகிடுச்சா, எங்கள் அம்மா கடைக்கு போக சொன்னாங்கன்னு சொல்லு, எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு சொல்லு. ஒரு விடுமுறை வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் அவங்களுக்கு நோய் முடியலைன்னு சொல்லு, வீட்டில் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லு. எப்படி உலகம் மாறிவிட்டது என்றால், சில நேரங்களில் உண்மையை சொல்ல வேண்டும் என்று உண்மையை சொல்ல போனால் ஒத்துக்கொள்வதற்கு உலகத்தில் ஆள் இல்லை. ஒரு ரமலானுடைய நாளில், நோன்பு வைத்திருந்த ஒரு நாளில் சாப்பிட்டுட்டு சுபு தொழுதுட்டு வீட்டில் நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் தூங்கிட்டோம். 9 மணிக்கு பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய குழந்தைய அனுப்ப முடியல. லேட்டாக எந்திரிச்சதுனால லேட்டாக கிளம்பி பள்ளிக்கூடத்தில் போய் 9:30 மணி 10 மணிக்கு கொண்டு போய் விட்டா, ஏன் சார் லேட்டு? நம்ம தூங்கிட்டோம். ஐயோ, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த காரணத்தை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோமே. அதுக்கு வேண்டி நான் புதுசாக உருவாக்க முடியும்? இல்லை சார், நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள், நான் அவங்கள்ட்ட பிரின்சிபல்கிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அட போமா, ஒத்துக்கிட்டா ஒத்துக்கலாட்டி போ, அதுக்காண்டி போய் சொல்லுங்க. இதில் என்ன இருக்கிறது? எப்படி மாறிடுச்சு பாருங்க உலகம். உண்மையை சொல்ல போய், ஏன் உண்மையை சொல்றிய?
அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்குவோம்? நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்று சில பொய்கள் இருக்கிறது. அது பொய்யாக இருந்தாலும் பரவாயில்லை, பொய்யத்தான் சொல்லணும், உண்மையை தேவையில்லை என்று சொல்கிற அளவிற்கு உலகம் தலைகீழாக புரண்டு போயிருக்கிறது. ஒரு வியாபாரி ஒரு நாளைக்கு சொல்லுகிற பொய்யின் அளவு எத்தனை? ஒரு கணவன் மனைவி இடத்திலே பொய் சொல்ல அனுமதி இருக்கிறது, அதை தாண்டி நாம் பேசுகிற பொய் எத்தனை? நினைச்சு பாருங்க. இது யார் எடுத்தா எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும், நல்லா தெரியும். தெரியலையே, சொன்னா என்ன, நான் தான் எடுத்தேன்னு சொன்னா என்ன, தலை சீவிடுவாங்களா? இப்படி வாழ்க்கையில பொய் 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 என்று பொய்யில மூழ்கி கிடக்கிற நாம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 பொய்ங்கிறாங்க. மொத்த வாழ்க்கையில தேடி தேடி சல்லடை போட்டாலும் 3 பொய். இன்னும் சொல்ல போனால் மார்க்க ரீதியாக அந்த 3 பொய்யும் தடுக்கப்பட்டவைகள் அல்ல, அனுமதிக்கப்பட்டவை. பிறர் ஏமாத்துறதுக்காக சொல்லப்பட்ட பொய் அல்ல, பிறர் சொத்துக்களை பறிப்பதற்காக சொல்லப்பட்ட பொய் அல்ல. ஆனால் இன்றைக்கு எதற்கெல்லாம் பொய்? இப்படிப்பட்ட நிலையிலே பாதுகாக்கப்பட்ட ஜீவன்களாக இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர்களே நப்சி நப்சி என்று தன்னுடைய உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு கெஞ்சுவார்கள், கதறுவார்கள், புலம்புவார்கள், பதறுவார்கள் என்றால் சதா சர்வகாலம் பாவத்திலே மூழ்கி கிடக்கிற நம்முடைய நிலை என்ன? யோசித்து பாருங்கள். சாதாரண கொடுமையா? உரைய வைக்கும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்களே, உரைய வைக்காத மனுஷனே. இன்னும் சொல்கிறான் அல்லாஹ், உலகத்தினுடைய உறவு அனைத்தும் அங்கே ஒன்றுமில்லாமல் போய்விடும். எந்த அளவிற்கு என்றால், நாளை மறுமையில உறவுக்காரர்களை ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்களாம். இன்னைக்கு உலகத்தில் சந்திக்கிறோம், பல நாட்களுக்கு பிறகு நம்முடைய சொந்த பந்தங்களை சந்திக்கிறோம். ஒரு 2 ஆண்டு காலம், ஒரு 5 ஆண்டு காலம் வெளியூர்களுக்கு வியாபார நிமித்தமாகவோ வேறு ஏதேனும் தேவைகளுக்காகவோ போய்விட்டு தாயை, தந்தையை, அண்ணனை, தம்பியை, பிள்ளையை, பெற்றோரை ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்க வந்தால் எப்படிப்பட்ட பாசம் கொப்பளிக்கும். நேற்றைக்கு கூட பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது, 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைந்து விட்ட மகனை சந்திக்கிற தாய், அப்படிப்பட்ட உருக்கமான காட்சி என்று பத்திரிகையில் போட்டிருந்தார்கள். 25 வருஷத்துக்கு முன்னாடி போனவனை 25 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறாங்களா? பாசமும் அன்பும் நேசமும் அப்படியே உருகி ஓடுகிறது. ஒரு மனிதன் மரணித்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு, இறைவன் நாடுகிற நாட்களுக்கு பிறகு, கியாமத் நாளையிலே ஒட்டுமொத்த மனித சஞ்சாரமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற தருணத்தில் தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய ஒரு தாயை ஒரு பிள்ளை சந்தித்தால் எப்படிப்பட்ட பாசம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். அதுவும் கவலையில துக்கத்தில் இருக்கும் பொழுது. உலகத்தில் துக்கத்தில் பாசம் இன்னும் கூடும். தகப்பனார் மௌத்தாயிட்டாரு, பையன் வெளியூர்ல இருந்து வர்றான், அம்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க, எப்படி இருக்கும்? சாதாரணமாக சந்திக்கிற பொழுது ஏற்படுகிற நெருக்கத்தை விட கணவனை இழந்து விட்டிருக்கிற நேரத்தில், தந்தை மரணித்திருக்கிற நேரத்தில் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையில் ஏற்படுகிற அந்த பாச பிணைப்பு அலாதியானது, வித்தியாசமானது. மற்ற நேரத்தில் கூட வந்தா எம்மா சும்மா இருக்கியா, நல்லா இருக்கியா, பாசுவான், பாப்பான், பேசுவான், போய்கிட்டு இருப்பான். இன்றைக்கு தந்தை இழந்த துக்கத்தோடு சேர்ந்து தாயை பார்க்கிற பொழுது மகனை கட்டிப்பிடித்து அழுவாள் ஒரு தாய். சபையிலே நூற்றுக்கணக்கான ஆண்களுக்கு மத்தியிலே தாயை கட்டி அணைத்து அப்படியே கண்ணீர் கொட்டுவான் ஒரு மகன். அப்படிப்பட்ட கொடுமை நிறைந்த ஒரு நேரம் மறுமையினால் அப்பொழுது தாயை சந்திப்பானாம், தந்தையை சந்திப்பானாம், சகோதரனை சந்திப்பானாம், நண்பர்களை சந்திப்பானாம். எப்படி சந்திப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தனது சகோதரனை பார்த்துவிட்டு ஓடுவான் விரண்டு. ஐயோடி, இவன் இங்க வந்தா இங்க. உம்மிஹி வ அபி, தன் தாயை விட்டு, தன் தந்தையை விட்டு, வ சாஹிபதிஹி வ பனி, தன்னுடைய துணையை விட்டு, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டு. தாய்மார்களே, கொஞ்சம் அப்படி மனக்கண்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சு பாருங்க. உங்க புள்ள உங்களை தேடி ஓடி வரும் பொழுது புள்ளையை விட்டு நீங்க ஓடுவீங்களா? ஓட முடியுமா?
உலகத்தில் கற்பனை பண்ணுவீங்களா? அதுவும் புள்ள கையிற நிலையில கஷ்டத்திற்குரிய காலத்தில் வேதனையை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பா கவலைப்படாதடா அல்லாஹ் உனக்கு வழியை காட்டுவான் என்று ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து ஓடுவாளா? ஓடா பிள்ளையாவது பெத்தவனாவது அண்ணனாவது தம்பியாவது அதாவது பரவாயில்லை. அதனை தொடர்ந்து மேலும் அல்லாஹ் சொல்கிறான், கொடுமையிலும் கொடுமை அவனு ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கேட்டை அதிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்வதற்கு வழி கிடைக்காதா என்று யோசிப்பானான். அப்படி யோசிச்சு என்ன முடிவுக்கு வருவான் தெரியுமா? அவனுடைய உள்ளம் சொல்லுமா, இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குத, ஏதாவது நஷ்டஈடு கொடுத்து அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிச்சுருவோமா? என்ன நஷ்டஈடு கொடுக்கிறது? யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி வ ஸாஹிபத்திஹி வ அஹி வ ஃபஸீலத்திஹி அல்லதி துவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜி. அவன் நினைப்பானா, யா அல்லாஹ் நான் பெத்து வளர்த்த புள்ள ஒருத்தன் இருக்கான், நிறைய படிக்க வச்சேன், இன்ஜினியர் ஆக்கினேன், டாக்டர் ஆக்கினேன், ஹார்லிக்ஸும் முட்டையும் பூஸ்டும் விவாவும் கொடுத்து அவனை வளர்த்தேன், அவனை தூக்கி நரகத்தில் போட்டுறா அல்லாஹ், என்ன விட்டுறா? என் மனைவியை போட்டுறா அல்லாஹ், என்ன விட்டுறா? என் அண்ணன் தம்பியை போட்டுறா அல்லாஹ், என்ன விட்டுறா? ஒமன் ஃபில்லர்லி ஜமியா, யா அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற எல்லா பையிலும் தூக்கி போடலாம், என்ன மட்டும் விட்டுறா ரப்பே. இப்படி உலகத்தையே நஷ்டஈடாக கொடுத்து விட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒருவனுக்கு எண்ணம் ஏற்பட்டால் அது சும்மா நகைச்சுவைக்கு ஏற்படுகிற எண்ணமா? ஒரு சிரிப்புக்காக சொல்லப்படுகிற செய்தியா? என்னமா நடந்துடாதா? மொத்த உலகம் நாசமா போனாலும் சரி, நான் ஒருத்தன் என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அச்ச உணர்வு ஏற்பட்டால் அந்த நாள் எப்படிப்பட்ட கவலையை வேதனையை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். கொடுமை சொல்ல முடியாது. இதுவெல்லாம் சொல்றோம், இதெல்லாம் முழுசு நினைக்கிறீங்களா? மனிதர்களுக்குரிய மொழியில இவ்வளவு சொல்ல முடியும், இன்னும் கடுமையாக இருக்கும். ஆனா நம்ம மொழியில சொல்றதுக்கு முடியாது. இவ்வளவுதான் மனுஷனுக்கு லிமிட், அதான் பேச முடியும் என்ற காரணத்தில் பேசுகிறோம். மனித மொழி எப்படிப்பட்ட மொழி? எல்லா விஷயத்தையும் உணர்ந்ததை எல்லாம் உணர்ந்தபடி சொல்லிவிடுவதற்கு எந்த மொழியிலும் வாய்ப்பில்லை. எப்படிப்பட்ட நிலைமை? மற்றவனை கொடுத்துட்டு, அம்மாவை கொடுத்துட்டு, மனைவியை கொடுத்துட்டு, கணவனை கொடுத்துட்டு, எல்லாம் என்ன விட்டுரு அவளை வச்சுக்க, என்ன விட்டுரு என் புருஷனை வச்சுக்க, என்ன விட்டுரு என் பிள்ளைய வச்சுக்க, என்ன விட்டுரு எங்க அப்பனை வச்சுக்க, என்ன விட்டுரு எங்க ஆத்தா வச்சுக்க. இப்படி கடுமைகள் ஒரு புறத்தில் இருக்கும் பொழுது இறைவனுடைய விசாரணை துவங்கும். விசாரணை ஆரம்பிப்பா அல்லாஹ். எப்படி விசாரணை? பல்வேறு கட்ட விசாரணை. ஒருத்தன் செஞ்ச காரியத்தை அவனுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விழாவாரியா என்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன், எப்போ செஞ்சேன், எல்லா ரெக்கார்டுகளையும் தூக்கி போட்டுட்டு சொல்றா இப்போ உனக்கு என்ன கொடுக்கணும் சொல்லு. அவன் கையிலே அவனுடைய தீர்ப்பை தான் விடுவான். சொல்கிறான், ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ. மனிதனுக்கு அவனது செயல்களின் ஏடுகள் கைகளில் கொடுக்கப்படும். நபியே, பாவிகளை எப்பொழுது நீர் பார்ப்பீர், அவன் என்ன சொல்வான் தெரியுமா? யா வைலத்தனா மாலிஹாதல் கிதாப், என்னடா புக்கு இது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. என் வாழ்க்கையிலே நான் செய்த சின்னஞ்சிறிய காரியங்களிலிருந்து பெண்ணம்பெரிய காரியங்கள் வரை ஒன்று விடாமல் பதிவு செய்திருக்கிறதே, என்ன புத்தகம் அப்பா இது? ஒண்ணு மிஸ் ஆகாது. பெருசு மட்டும்தான் வரும் நினைக்கிறீங்களா? கொலை பண்ணுனா, வட்டி வாங்கினா, சிறுக்கு வச்சா, விபச்சாரம் பண்ணுனா அது மட்டும்தான் வருமா? பக்கத்தில் இருக்கிறவர்களை நகைத்தால், அவர்களை வக்கணம் காட்டினால், அவர்கள் மீது தேவையற்ற கோபத்தை வெளிப்படுத்தினால், ஒரு சுடுசொல்லை பேசினால், ஒரு அவதூறு வார்த்தையை கற்பித்தால் அனைத்தும் வரும். உங்களுடைய கண்கள் செய்த கேடுகளும் அங்கே வரும். கண்ணை வச்சு பல பேருக்கு ஆக்ஷன் காட்டி இருப்போமே, அன்னைக்கு எதுக்கு அந்த கண்ணை ஆக்ஷன் போட்ட? அதுக்கு தானே
யாராவது வருவான், ஒரு சாமானை கொடுக்கணும், கேட்பான், உள்ள இருந்து கண்ணை காட்டுவான், கண்ணை மட்டும் தான் காட்டுவான், சாமான் இல்லைங்கன்றாங்க. காட்டுனியா? கண்கள் செய்த மோசடி கூட மறுமையிலே வரும். பார்த்துட்டு பிரமிச்சுவான், என்ன என்ன புக்கு இது, ஒண்ணு விடலையே. ஒருவர் மீது இருந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு தெரியாமல் அவன் அணிந்திருக்கிற காலணியை ஒரு எத்து விடுவான். சில நேரத்தில் பார்த்து எடுத்துட்டிருவார், அல்லது வீட்டில் பெரிய ஆள் யாராவது திட்டிடுவாங்க, கோபத்தில் வருவான். கோபத்தை அவர் மேலே காட்ட முடியாது. வாசலில் செருப்பு கிடக்கும், ஒரு பஞ்சு சல்லுன்னு போய் சாக்கடையில் விழும். தெரியாத மாதிரி போய்கிட்டே இருப்பான். லேசாக ஒரு பிளேடை எடுப்பான். அவர் ஓட்டுற டிவி 2 வீலர் இருக்கும், ஒரு கோடு, இவனுக்கு ஒரு கோடு, அவனுக்கு 250 ரூபா செலவு, எல்லாம் வரும். கோடு போட்டியா பாரு, செருப்ப தள்ளியா பாரு, உன் வீட்டை தூத்து பெருக்கி அள்ளி அள்ளி பக்கத்து வீட்டு பக்கத்தில் கொண்டு தள்ளி விட்டியா பாரு. இதெல்லாம் பெரிய மேட்ரா? அவங்க தான் கொண்டு போவாங்கல்ல, அவங்களோட சேர்த்து குப்பையை அள்ளிடுவாங்கன்னு நாங்கள் தள்ளி வச்சேன். பல பேர் வீட்டுக்குள்ளே எலி செத்து கிடக்கும், அப்படி தூக்கி அப்படி ஒரு வீசு பக்கத்து வீட்டில் போய் விடும். காலங்காத்த 5 மணிக்கு வாசல் வந்து பார்த்துட்டு ஒருத்தரையும் காணாம அப்படி தூக்கி அந்த பக்கம் போட்டுருது. நம்ம வீட்டு பக்கத்தில் விழுந்துடக்கூடாது. வரும். எலியை தூக்கி அடுத்த வீட்டு வாசலில் போட்டியா, குப்பையை தூக்கி பக்கத்து வீட்டில் போட்டியா, சாக்கடை தண்ணி அவங்க வீட்டுக்கு போற மாதிரி வெளி செஞ்சியா, எல்லாம் வரும். புலம்புவான். என்ன புத்தகம்? புத்தகத்தை கொடுப்பாங்க. புக்கு எப்படிப்பட்ட புக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், 99 ஏடுகள் அவனது கையிலே கொடுக்கப்படும். ஒரே ஒரு ஏட்டை பிரிப்பான். அந்த ஏடு எவ்வளவு நீளம் இருக்கும் என்று சொன்னால் அவனது கண்களின் பார்வை எட்டுகிற தூரம் அளவிற்கு ஒரு புக்கு. இது மாதிரி 99 புக்கு. அடுத்து அல்லாஹ் எடுப்பான். பார்த்துட்டியா? அவனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலே ஒரு செயலேடு தொங்க விடப்பட்டிருக்கிறது. وكل إنسان ألزمناه طائره في عنقه. எல்லா மனுஷங்களுக்குலயும் ஒரு ரெக்கார்டு. இன்னைக்கு தான் ரெக்கார்டு எத்தனையோ விதத்தில் ரெக்கார்டு பண்றானே, நமக்கு தெரியல, ஆனா ரெக்கார்டு ஆகுது. சொல்லுகிறான் அல்லாஹ், وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. மறுமை நாளில் கழுத்திலே கிடக்கிற ரெக்கார்டை எடுத்து விரித்து காட்டுவோம். விரிக்கப்பட்ட புத்தகமாக அதை பார்ப்பான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன் புக்கை நீயே படித்து பார். கஃபா பி நஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா. இன்றைய தினம் உன்னை பற்றி முடிவெடுக்க நீயே போதுமானவன். நான்லாம் சொல்லல, படிச்சு பார்த்து உனக்கு என்ன தரணும்னு நீ சொல்ற? என்ன சொல்ல முடியும்? சொர்க்கத்தை கேட்க முடியுமா? சொர்க்கத்தை கேட்கிற அளவிற்கு நாம் என்ன அமல் செய்தோம், என்ன கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தினோம்? அப்படி ஒரு ஏடு விரித்து தரப்படுமாம். அதை விதவிதமாக அல்லாஹ் கொடுப்பான். அந்த கொடுக்கப்பட அந்த புத்தகத்தை வெளியில கொண்டு வந்து ரெக்கார்டை கொண்டு வந்து போட்டு சில பேரை அழைப்பானாம். சபையிலே பார்த்த உடனே தெரியும் இவங்கெல்லாம் பாஸா இவங்கெல்லாம் ஃபெயிலா, யோசிக்கவே தேவையில்லை. அல்லாஹ் ரெக்கார்டு புக்கை எப்படி கொடுக்குறான் அதை வச்சே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சில பேரை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், உன் வலது கரத்தை நீட்டு புடி புக்கம்மா. நம்மளாம் முடிவுக்கு வந்துடலாம், இவர் பாஸ் ஆயிட்டாரு. அம்மாவன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, வலது கரத்திலே தனது செயலேடு கொடுக்கப்பட்டவர். ஃபயகூலு ஹாஉம் இக்ரவு கிதாபியா, அவர் சொல்லுவார், இதோ என்னுடைய ஏட்டை படித்து பாருங்கள். இன்னி லரன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இறைவனுடைய கணக்கு நாளை சந்திக்க இருக்கிறோம் என்பதை உலகத்திலே வாழுகிற பொழுதே நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன். அன்னி முலாகின் ஹிசாபியா, இந்த கணக்கு நாளை சந்திப்பேன் என்று எனக்கு உலகத்திலே தெரியும். ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா, அவர் திருப்தியான வாழ்க்கையை பெறுவார். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்வான சொர்க்கத்தை பெறுவார். குதூஃபுஹா தானியா, கனிகள் தாழ்ந்து தொங்குகிற மரங்களை பெறுவார். குலு வஸ்ரபு ஹனியம் பிமா அஸ்ரஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. வலது கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டவர்களே, நீங்கள் இந்த வாழ்க்கைக்காக செய்துவிட்ட காரியங்களின் பிரதிபலனாக இங்கிருக்கிற இன்பங்களை நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். வலது கரத்தில் பாஸ் ஆயிட்டான், அடுத்தவனை கூப்பிடுவான், டேய் இடது கரத்தை வாங்கடா, இப்படி நீட்டி வாங்குவான், முடிஞ்சிருச்சு. படிக்கலாம் மாட்டான். கையில் புக்கு வந்துருச்சா, வந்த உடனே சொல்வானா, யாலை தனியில மூத்த கிதாபியா வலம் அதிரிமா ஹிசாபியா யாலை தஹா கானத்தில் காலியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா.
லம்மூத்த கிதாபியா, இந்த புத்தகம் என் கையில் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் மதிரிமா ஹிசாபியா, இந்த கணக்கு நாளை சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. யாழைத்தஹா காலத்தில் காலியா மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய செல்வங்கள் எல்லாம் எனக்கு பயனளிக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் அழிந்து விட்டதே. செல்வம் பயன் தராது. இன்றைக்கு செல்வம் தான் பயனளிக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். செல்வத்தை விட்டால் வேறு ஒன்று தேவையில்லை. பணம் 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 பணம், எங்கும் பணம், எதிலும் பணம். பணம் இருந்தால் எல்லாம் வாங்கலாம். பணம் இருந்தால் வாங்க முடியும் தான் உலகத்திலே பல விஷயங்களை. மறுமையில் அல்லாஹ்வின் வெற்றியை வாங்க முடியுமா? சில பேர் பணத்தை வைத்து வாங்குவார்கள், நல்ல வழியிலே தர்மம் செய்து நல்ல வழியிலே செலவழித்து வாங்குவார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மில் பல பேர் பணத்தை பெறுகிற வழியே தவறான வழி, இறைவன் தடுத்த வழி, ஹராமான வழி. பிறகு இந்த பணத்தை வைத்து மறுமையிலே வெற்றியா சொல்லுவானாம், மாகனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே. செல்வத்திற்காக அல்லாஹ்வை மறக்கிறவர்களை யோசித்துக் கொள்ளுங்கள். அலக அன்னி சுல்தானியா, என் அதிகாரம் எல்லாம் அழிந்து விட்டதே. இன்றைக்கு போட்டிய உலகத்தில் அதிகாரத்திற்கு தான். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நீ தலைவரா, நான் தலைவரா. அதிகாரத்தை வச்சு என்னத்தை சாதிச்ச? உனக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு சின்னஞ்சிறிய பள்ளிவாசல் அதிகாரம், ஒரு பஞ்சாயத்து போர்டு அதிகாரம், ஒரு மாநில அரசின் அதிகாரம், ஒரு மத்திய அரசின் அதிகாரம். அதிகாரம் என்று அதிகாரத்திற்கு ஆளாய் பிறக்கிற மக்கள் சொல்வார்களாம், அலகான்னி சுல்தானியா, அந்த அதிகாரத்தை வச்சு ஒன்னும் முடியலையே, எல்லாம் போச்ச. புலம்புகிற பொழுது இறைவன் சொல்வானாம், ஹுது ஃபகுல்லு சும்மல் ஜஹீம ஸல்லு சும்ம ஃபீ சில்சிலத்தின் தரஹா 70 திரான் ஃபஸ்லுகு. பிடிங்களவனை, சங்கிலியால் பிழையுங்களவனை, நரகத்திலே கொண்டு தள்ளுங்களவனை, 70 முழ சங்கிலியை போட்டு கட்டுங்களவனை. ஏன்? இன்னஹு கான லா யூமினு பில்லாஹில் அஸீம், உலகத்திலே மகத்தான இறைவனை நம்பவில்லை. வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டவில்லை. ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், இன்றைக்கு அவனுக்கு எந்த நண்பனும் இல்லை. வலா துஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், சீழையும் சலத்தையும் தவிர அவனுக்கு இங்கே எந்த உணவும் இல்லை. யாருக்கு? ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவனுக்கு. எத்தனை பேர் தூண்டுறோம்? கொடுக்கிறதே கற்பனை பண்ண முடியல, தூண்டுறது அதை விட எக்ஸ்ட்ரீம். கொடுக்கிறதுனா கையில இருந்து காசை கொடுக்கறதுங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது. நம்மளதில் எத்தனை பேர் உணவுக்காக கையேந்துகிறார்கள்? நம்ம எத்தனை பேர் அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி எடுத்திருக்கிறோம்? சில பேர் உணவு உணவுன்னு சொல்லி ஏமாத்துவோம், அது வேற விஷயம். ஆனால் நமக்கு நல்லா தெரியும், நெசமாவே அவன் பசியில தான் கேட்கறான் என்று தெரிந்தாலும் கூட 50 காசு 1 ரூபா நம்ம பொறுப்பை தட்டி கழிச்சு நம்ம போய்கிட்டே இருப்போம். அவர் 10 பேர்கிட்ட 50 பைசாவா வாங்கி அவர் போய் ஏதாவது சாப்பிட்டுக்குவார். நம்மிடத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வத்திற்கு அவர் அழைச்சிட்டு போய் அவர் நல்ல கடையில் உட்கார வச்சு ஒரு 60 ரூபா 70 ரூபா செலவழிச்சு ஒரு சாப்பாடு வாங்கி எத்தனை பேருக்கு கொடுத்துருப்போம்? அல்லாஹ் சொல்றான், சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு கொடுக்க சொல்லி அடுத்தவன் ஓண்ட வக்கில்லடா, அடுத்தவன் சொல்லலாம்ல, அடே இவன் பசியில கிடக்கிறான்பா, இவனுக்கு ஒரு சோறு வாங்கி கொடு, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்லி இருந்தா உனக்கு இடது கையிலே பட்டேலை கொடுக்கப்பட்டிருக்காதப்பா. சாப்பாடு உனக்கு யோசிச்சிய, நீ சம்பாதிச்ச காசெல்லாம் உனக்குள்ள நினைச்சுக்கிட்டியா? அல்லாஹ் உனக்கு தான் லட்ச லட்சமா தந்தானா, கோடி கோடியா தந்தானா? உன் அக்கம் பக்கத்தில் வாழுகிறவனுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்பதற்கு தந்தானா? உனக்கு அறிவால் பெற்றதா? பல பேர் பேசுகிறான், நான் ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்கணும், நானா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். அடே உன்னை விட கஷ்டப்படுறவனுக்கு ஏன்டா அந்த சம்பாத்தியம் கிடைக்கல? நீ கஷ்டப்பட்டதனால், நீ உழைத்ததனால், உன்னுடைய அறிவால், உன்னுடைய திறமையால், உன்னுடைய உழைப்பால் இந்த செல்வம் உனக்கு சேர்ந்தது உண்மை என்றால், உன்னை விட அறிவாளி, உன்னை விட உழைப்பாளி, உன்னை விட கஷ்டப்படுகிறவன் ஏன் இந்த செல்வத்தை திரட்டவில்லை? உன் உழைப்பு மட்டும் இதுக்கு காரணம் இல்லப்பா, ரப்புல் ஆலமீனுடைய கருணை காரணம். அவன் உனக்கு தரணும்னு நாடி இருக்கான், தந்துட்டான். அல்லாஹ் யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ் தான் நாடுகிறவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குவான், தான் நாடுகிறவர்களுக்கு சுருக்கிக் கொள்வான். அவன் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி கொடுக்கிறீங்க, கஞ்சத்தனம் பண்றியா, வாங்குடா ஏட்டை இடது கையிலே என்று அல்லாஹ் சொல்லுவான்.
இப்படி விசாரணை, ஒவ்வொரு குற்றங்களாக எடுத்து 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 விசாரணை, ஏடுகளை கொடுத்து விசாரணை ஒரு புறத்திலா. அதை தாண்டி இன்னும் பெரிய விசாரணை எப்படி தெரியுமா? புத்தகங்களை எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவான் அல்லாஹ். களத்தில் கிடக்கிற எடுத்து கொடுக்குற எல்லாத்தையும் முடிச்சுட்டு எத்தனை ஆதாரம் பாருங்க, நம்ம செஞ்ச தப்ப நம்மகிட்ட காட்டுறதுக்கு எத்தனை ரெக்கார்டு எல்லாம் வச்சிருக்கான் பாருங்க. அடுத்து சொல்லுவானாம், சொல்லு நீ என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுன்னு நம்முடைய நாக்கை பார்த்து எல்லாம் கேட்பானா. இன்னைக்கு நம்ம நாக்கு என்னத்தை சொல்லும்? நம்ம எதை விரும்புகிறோமோ அதை சொல்லும். நமக்கு எது சாதகமோ அதை சொல்லும், நமக்கு எது பாதகமோ அதை சொல்லாது. நம்ம நாக்கு அப்படித்தானே. மறுமையில் அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும், அன்றைய தினத்திலே அவர்களுடைய நாவு அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இந்த நாக்கை வச்சு தான் அல்லாஹ் தப்பு தப்பான பேச்செல்லாம் பேசினான், ஹராமான பல சாப்பாடை சாப்பிட்டான், இன்னைக்கு இதை தின்னா இன்னைக்கு இதை தின்னா, இதுல எதுவுமே ஹலால் இல்லை, நீ தடுத்ததை செஞ்சா அல்லாஹ் சொல்வது எது? நாக்கு சொல்லும். நாக்கு ஒரு ரெக்கார்டு. அடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்? அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்களுக்கு சீல் வைத்து விட்டு நாக்கு சொன்னது போதும், அடுத்தது சொல்லும். ஓ துகல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் சொல்லும். யா அல்லாஹ், இந்த கையை வச்சு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சான். மனுஷன் அப்படியே பார்ப்பான், என்னடா இது நம்ம கை நமக்கு எதிராக பேசுது, இந்த கைக்கு நம்ம எவ்வளவு வேலை பார்த்தோம், ஜிம்ல போய் தம்பல்ஸை தூக்கி 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 எவ்வளவு வலுவாக்கணும், என்ன போட்டு பளபள பார்க்கணும், ஒரு நோய் வந்துச்சுன்னா மருத்துவம் பார்த்தோம், நம்ம கை பேசுதே முழிப்பான். துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், கால்கள் பேசும். பிமா கானு யக்ஸிபூன், என்னவெல்லாம் செஞ்ச, எங்கெல்லாம் நடந்த தெரியாது நினைச்சுக்கிட்டியா? நாக்கு பேசுகிறது, கைகள் பேசுகிறது, கால்கள் பேசுகிறது. அடுத்து சொல்வான், ஹத்தா இதா ஜாவுஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானு யஅமலூன். அடுத்து காது பேசும், கண்கள் பேசும். தப்பிப்பமா? காது பேச ஆரம்பிச்சா, கண்ணு பேச ஆரம்பிச்சா, வ ஜுலூதுஹும், உங்கள் தோள்கள் பேசும். இந்த தோலுக்கு தெரியாம, கண்ணுக்கு தெரியாம, மூக்குக்கு தெரியாம எந்த வேலையை நம்ம செஞ்சோம்? அல்லாஹ் கேட்கிறான், வமா குன்தும் தஸ்ததிரூன அன் யஷ்ஹத அலைக்கும் சம்உக்கும் வலா அப்சாருக்கும் வலா ஜுலூதுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். இவைகளுக்கு தெரியாமல், உன் காதுக்கு தெரியாம, உன் கண்ணுக்கு தெரியாம, உன் தோலுக்கு தெரியாம நீ என்னத்தடா மறைச்சு செஞ்ச? ஒண்ணு செஞ்சவா? திருடுன கண்ணு காலுக்கு தெரியுமே, பாலியல் ரீதியா தப்பான உறவு கொண்டாய ஊருக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு, முறையான உறவுகளை விட்டுவிட்டு, கணவன் மனைவி என்று இறைவன் அனுமதித்த பாதையை விட்டுவிட்டு அனுமதி இல்லாத கெட்ட கெட்ட உறவுகளை பயணித்தீர்களே, மணிக்கணக்கிலே தொலைபேசிகளே தொலைத்தீர்களே, இன்டர்நெட் ஃபேஸ்புக் என்று காணக்கூடாத காட்சிகளில் கால நேரத்தை செலவழித்தீர்களே, தொலைக்காட்சி தொடர்கள் சினிமா காட்சிகள் என்று ஆபாசங்களில் மூழ்கி கிடந்தீர்களே, அனைத்தும் வெளியே வரும். அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி ஆட்கள் சில பேரை மறுமையில கண்ணு தெரியாத குருடனா எழுப்புவோம். உடனே அவன் கேட்பானா, ரப்பி லிமா ஹஷர்தனி, ஆமா யா அல்லாஹ், என்ன எதுக்கு நீ குருடனா எழுப்புன? கேள்வி. வகது குந்து பசீரா, நானோ உலகத்தில் வாழுகிற பொழுது நல்ல பார்வையுடையவனா இருந்தனே, என்னத்தை எல்லாம் பார்த்தேன், ஒண்ணு விடாம பார்த்தனே. 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பச்சை சுடிதார் கிராஸ் பண்ணனா இங்க இருந்து பார்த்து சொன்னனே, ஒரு தொலைக்காட்சி தொடரை மிஸ் பண்ணாம பார்த்தனே. எத்தனை முறைகள் தொலைக்காட்சி தொடர்களின் வீரியத்தை கெடுதியை பேசினாலும் தெருக்களில் நடந்து செல்கிற பொழுது எந்த வீட்டிலாவது தொலைக்காட்சி தொடர்களின் சப்தம் கேட்காமல் ஒரு வீடு இருக்கிறதா? கேடுகட்ட குப்பைகள். சினிமா விட டேஞ்சர். 3 மணி நேரம் சினிமா படம் எடுக்கிறாங்களங்க, அதை விட மோசம் எது? இந்த டெய்லி அரை மணி நேரம் தொடர் போட்டு வைக்கிறானே. வீட்டுக்குள்ள பிள்ளைகளுடைய உள்ளத்துல, பெரியவருடைய உள்ளத்துல நெஞ்சு, விஷம், பாலியல், காமம், குரோதம் அனைத்துமே கேடு. அவனை எப்படி கொலை பண்ணலாம்? பொம்பளை திங்க் பண்ணுவா. இவனை எப்படி வளைச்சு போடலாம்? அடுத்த வீட்டு பஞ்சாயத்து திங்க் பண்ணுவா. இதுதானே
மருமகளை எப்படி மாமியாருக்கு எதிராக திருப்பி விடலாம், மாமியார் எப்படி சண்டை போட வச்சு மருமகளை வீட்டை விட்டு அனுப்பலாம், பெத்த தாயும் தாப்பனையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு என்ன ரூட்டு? கேடு கேடு, அசிங்கம், ஆபாசம், கொடுமை. கேட்பானா மறுமையில், உக்கது குந்து பசீரா, எல்லா பார்வையுடையவனா இருந்தேனே, எல்லாத்தையும் பார்த்தானே. அப்ப அல்லாஹ் சொல்வானாம், கால கதாலிக்கு அப்படித்தாண்டா, அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதஹா, உன்னிடத்திலே எனது வசனங்கள் வந்தது, அதனை நீ மறந்தாய். எதையெல்லாம் காணக்கூடாததோ அதையெல்லாம் பார்த்தாய். காண வேண்டும் என்று நான் அனுப்பி வைத்த வேதத்தை பார்க்க மறந்தாய், தூதரின் போதனைகளை படிக்க மறந்தாய். கதாலிக்கு அத்தத்துக்கு ஆயாத்துனா, எனது வசனங்கள் வந்தன, ஃபனசீதஹா, அதை நீ மறந்தாய். வ கதாலிக்கல் யௌம துன்சா, நீ எப்படி என்னை மறந்தாயோ, என் வசனத்தை மறந்தாயோ, அதுபோல இன்றைய தினத்திலே உன்னை நான் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் தூக்கி எறிவான். கேள்வி கேட்கிறியா? வந்து எப்படிப்பட்ட கொடுமை! இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, உங்களின் செவிப்புலன், உங்களின் பார்வை, உங்களின் உள்ளம் அனைத்தும் மறுமையிலே கேள்விக்கு உட்படுத்தப்படும். பல குற்றங்களை நபிகளார் பட்டியலிடுகிறார்கள். ஒவ்வொரு குற்றத்தையும் சொல்லி சொல்லி சொல்லி, அது எப்படி, இது எப்படி, இது எப்படி. சில பேர் வருவார்களாம் ஒரு புறத்திலே சாய்ந்தவனாக, ஊனமுற்றவர்கள் சில நேரத்தில் சாய்ந்து நடப்பாங்கல்ல, அதுபோல சாய்ந்தவனாக சில பேர் அப்படியே வருவார்களாம். பார்க்குறவங்களாம் அசிங்கமாக பார்ப்பாங்க. ஏன் இந்த ஆள் ஒரு மாதிரியா நடக்கிறான், நேராக நடக்க வேண்டியதானே, ஏன் இப்படி இவனுடைய வருகை இப்படி அமைந்திருக்கிறது என்று கேட்டால் நபிகளால் விளக்குகிறார்கள். உலகத்தில் சில பேருக்கு அல்லாஹ் 2 மனைவியர்களை கொடுத்திருப்பான். 2 பலம் யாதில் பைனஹுமா, அவ்விருவருக்கு மத்தியிலே நீதம் செலுத்தாமல் எவன் வாழ்ந்தானோ ஜா யௌமல் கியாமத்தி வஷிக்குஹு சாகித்துன், கியாமத் நாளையிலே ஒரு புறம் சாய்ந்தவனாக நடந்து வருவான். எத்தனை பேர்? தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 195% இரண்டாம் திருமணங்கள் அனைத்துமே நீதியற்ற திருமணங்களாக, ஒரு 5% தான் நீதி. பணத்தில், நாட்களில், மற்றவங்க எல்லாம் 2வது கல்யாணம் பண்ணியாச்சுன்னா 2வது விட்டாவோட செட்டில்டு. மூத்த பொஞ்சாதி ஏதோ மாசையில் 1 நாள் போனா போகுதுன்னு எட்டி பார்க்கறது, மாசையில் 5 நாள், மாசையில் 10 நாள். 2 பேரும் மனைவி, இவளுக்கு 15 நாள் கொடுத்தால் அவளுக்கும் கொடுக்க வேண்டும். பல பேர் கொடுக்கிறார்களா? இவளுக்கு செலவுக்கு எவ்வளவு தொகையோ அதை அவளுக்கு ஒதுக்க வேண்டும், சமமாக பங்கிடுகிறார்களா? நபிகள் நாயகம் அவருடைய மரண நேரத்தில் நபிகளாருக்கு எத்தனை மனைவி தெரியும் நமக்கு? நம்மள மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லை, அதிகபட்ச மனைவிகளை கொடுக்கப்பட்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் மரண நேரத்தில் உடலில் வேதனை தாங்க முடியாமல் காய்ச்சல் அதிகரிக்கிறது, ஆனாலும் மனைவிமார்களுக்கு மத்தியிலே நீதம் தவறிவிடக் கூடாது என்று அந்தந்த நாட்களுக்கு அந்தந்த வீடுகளுக்கு. ஆனா கேட்கிறாங்க, ஒரு வீட்டில் தங்கணும், ஆயிஷா வீட்டில் தங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் மனைவிமாரை பார்த்து ஒவ்வொரு நாளும் கேட்குறாங்க, ஐநா அனகதீன், நாளைக்கு எங்கே இருப்பேன். மனைவிமார் அனைவரும் சேர்ந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் விரும்புவதை போல ஆயிஷாவுடைய வீட்டிலேயே தங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் உடல் நலமுற்றிருக்கிற நோயுற்றிருக்கிற இந்த நேரத்தில் எல்லா வீடுகளுக்கும் வர தேவையில்லை என்று மனைவிமார்களாக மனமு வந்து விட்டு கொடுத்ததற்கு பிறகுதான் மரணத்தின் வேதனை பிடித்த நோயில் கூட நபிகளார் ஒரு மனைவியின் வீட்டிலே தங்கினார்கள். ஒரு 2 பேர் மனைவியாக இருந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய வேலைகள்ல நீதி தவறினால் இப்படி என்றால், பல பேர் மனைவியே இல்லையே, அப்போ அவனுக்கு மனைவியிட்ட இருக்கிற மாதிரி இருந்துட்டு வர்றானே. மனைவியா இருந்தே நீதமா நடக்கலாட்டி மறுமையில் இந்த கேடு என்றால், ஒரு மனைவி கட்டி இருக்கிறான், மனைவி அல்லாத ஒரு இடத்துல போயிட்டு வர்றான்னா அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? யோசித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமில்லை, மேலும் நபிகளார் சொல்லுகிறார்கள், அந்த நாளிலே என்னுடைய தோழர்கள் சில பேர் பிடிக்கப்படுவார்கள். நான் சொல்லுவேன் அஸ்ஹாபி, அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் என்று சொல்லுவேன். அப்பொழுது இறைவனின் புறத்திலிருந்து பதிலளிக்கப்படும், யா முஹம்மத்
லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், முஹம்மதே உங்களுக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் எதையெல்லாம் புதிதாக செய்தார்கள் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். فإنهم لم يزالوا المرتدين على أعقابهم منذ فارقتهم. நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து அவர்கள் வந்த வழியே திரும்ப சென்று விட்டார்கள். மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, கமா கால அப்துல் சாலிஹ் ஈசா இப்னு மரியம், சாலிஹான நல்லடியாராகிய மரியமுடைய மகன் ஈசா அல்லாஹ்விடத்திலே என்ன பதிலை சொல்லுவாரோ அதே பதிலை நானும் சொல்லுவேன். என்ன பதில்? இறைவா, நான் அவர்களோடு இருந்த பொழுது, உலகத்தில் அவங்க கூட இருந்த நேரத்தில் நான் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி, என்னை நீ கைப்பற்றி கொண்ட பொழுது, குன்த அன்த ரகீப் அலைஹிம், நீதான் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தாய். இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், நீ விரும்பினால் அவர்களை தண்டிக்கலாம், அவர்கள் உனது அடியார்கள். நீ விரும்பினால் அவர்களை மன்னிக்கலாம். நீ அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவனாக யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய் என்று நான் சொல்லிவிடுவேன். யாருக்கு? நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களுக்கு, நபிகளாரோடு வாழ்ந்தவர்களுக்கு, இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக தங்களின் உடல் பொருள் ஆவி என்று அனைத்தையும் அர்ப்பணித்தவர்களுக்கு, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து பல்வேறு நற்செய்திகள் முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டவர்களில் சில பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்வார்கள்? கையை விரிச்சிருவாங்க. யா அல்லாஹ், நீ நாடுனா தண்டிச்சுக்க, நீ நாடுனா மன்னிச்சுக்க. எதற்கு இந்த தண்டனை? நபிகளார் சொல்லாததை மார்க்கம் என்று செய்தார்கள். நபி தோழர்களுக்கே மறுமையில் இப்படி என்றால் இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் நாம் எதையெல்லாம் செய்கிறோம்? ஒருவர் இறந்து விட்டால் ஃபாத்திஹா ஓதுகிறோமே, நபிகளார் காட்டிய மார்க்கத்திலே உண்டா? ஹத்தம் ஓதுகிறோமே, மார்க்கத்திலே உண்டா? இதோ நேற்றைய தினம் இன்றைய பகல் பொழுதிலே நோன்பு இருந்து பராத்திரம் என்ற பெயரால் ஊர் முழுக்க தொழுகை செய்து கொண்டாடினோமே, நபிகளார் செய்தார்களா? மேராஜிரம் என்ற பெயரால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோமே, நபிகளார் காட்டி தந்தார்களா? தஸ்பீக தொழுகை என்ற பெயரால் தொழுகையை கிண்டல் செய்கிறோமே, நபிகளார் செய்து காட்டினார்களா? ஊருக்கு ஊர் தர்காக்களை கட்டி வைத்து வணக்கம் செலுத்துகிறோமே, சஜிதா செய்கிறோமே, நபிகளார் காட்டினார்களா? நபிகளார் காட்டாத காரியத்தை செய்ததற்காக நபி தோழர்களே நரகிற்கு இழுத்துச் செல்லப்படுகிறார்கள் என்றால் நம்முடைய நிலை என்ன? யோசித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமில்லை, சில பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேரை தனியாக அழைப்பானாம். விசாரணை நேரத்தில் வா, அவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே பெரும் திரை, விசாரணை தனித்து ஆரம்பமாகும். மற்ற விசாரணை எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த விசாரணை ரகசியமாக நடக்கும். அல்லாஹ் சொல்லுவான், அவன் செஞ்ச எல்லாத்தையும் போட்டு காட்டுவான். அத்தாரிஃபு தம்பக்கதா, அத்தாரிஃபு தம்பக்கதா, அத்தாரிஃபு தம்பக்கதா. அடே, இந்த தப்பு செஞ்சியே தெரியுதா? ஆமா ஆமா அல்லாஹ், அவன் செஞ்ச எதையாவது நீ செய்யலன்னு சொல்றியா? இல்லையா அல்லாஹ், எல்லாத்தையும் செய்யத்தான் செஞ்சேன். வராஃபி நஃப்ஸிஹி அன்னஹு கத் ஹலக், அவனுடைய உள்ளத்திலே அவன் முடிவுக்கு வந்து விடுவான், நம்முடைய கதை முடிந்தது, நாம் இனிமேல் தப்பிக்க முடியாது, நம்முடைய பாவப்பட்டியல் வாசிக்கப்பட்டு விட்டது, நாம் இன்றைக்கு தோல்வி அடைந்து விட்டோம், நரகத்திலே தள்ளப்பட இருக்கிறோம் என்ற அந்த மனிதன் பீதியிலே நாம் அழிந்தோம் என்ற முடிவுக்கு வருகிற பொழுது அல்லாஹ் சொல்வானாம், குந்து சதர்துஹா ஃபித் துன்யா, தம்பி, உலகத்தில் நீ இந்த தப்பை எல்லாம் செய்யும் பொழுது வெளியே தெரியாம உலகத்திலே நான் மறைச்சேன். வஅன அக்ஃபிருஹா லக்கல் யௌம், இன்றைய தினத்திலே அந்த தவறுகளை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன். செல், சொர்க்கத்திற்கு செல், நன்மையின் ஏட்டை கொடுக்கப்படும், அவன் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவான். யாருக்கு இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமே? நம்முடைய கண்ணியம் குறையாமல் உலகத்திலே நாம் செய்த தவறுகள் உலகத்து மக்களுக்கு வாழுகிற பொழுது எப்படி தெரியவில்லையோ அதே போல மறுமையிலும் இறைவன் வெளிப்படுத்தாமல் மறைத்து கண்ணியப்படுத்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புவானே, அப்படிப்பட்ட நன்மக்களுடைய கூட்டத்திலே நாம் சேர வேண்டாமா? அதற்கு நபிகளார் வழி சொல்லி தந்தார்கள். யாருடைய பாவங்களை அல்லாஹ் மறுமையிலே மறைப்பான் தெரியுமா? மன் சதர தம்பாஹி சதரஹுல்லாஹு தம்பஹு ஃபில் ஆখিরা, யார் ஒருவர் பூமியிலே உலகத்திலே தனது சகோதரனின் தவறுகளை மறைக்கிறாரோ அவருடைய தவறுகளை நாளை மறுமையிலே அல்லாஹ் மறைக்கிறான்.
எத்தனை பேரிடத்தில் இந்த பண்பு இருக்கிறது? அவன் தப்பு செஞ்சான்ற செய்தி வந்துச்சுன்னா உண்மையோ பொய்யோ, நடந்துச்சோ நடக்கலையோ, அதுவெல்லாம் தெரியாது. இது அடுத்த ஆள்கிட்ட சொல்லலாட்டி ஒரு மண்டை வெடிச்சிடும். எப்படிப்பட்ட கேடு கட்ட குணம் சமுதாயத்தில். நீங்க ஒரு டெஸ்ட்டுக்கு பண்ணி பாருங்க, யாரையாவது பத்தி நல்லதா சொல்லுங்க. அந்த ஆளு 1 லட்ச ரூபா தர்மம் கொடுத்தாராயா, கேட்கிற எப்படி கேட்ப தெரியுமா? ஆச்சரியமா இருக்குப்பா, எப்படி கொடுத்தாங்க, கஞ்சப்பா இல்ல, கல்லுல நார் உரிச்சிடலாம்ப்பா, இவன்ட்ட முடியாதப்பா, எப்படிப்பா கொடுத்தான், நம்பவே முடியலையம்மா. அதே மாதிரி யாரையாவது பார்த்து இவன் அந்த பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான், நம்மள தெரியும் தெரியும்பா, செஞ்சான்னு செஞ்சு நான் முதல்ல யோசிச்சேன். தப்பு செஞ்சதா சொன்னா செஞ்சிருப்பான், அதுக்கு சாத்தியம் இருக்கு, அவன் அப்படிப்பட்டவன் தான், நான் முதல்ல யூகிச்சேன். நல்லதை சொன்னால் ஆச்சரியமா இருக்குதே, நம்பவே முடியலையே. கேடு கட்ட பண்பு இல்லையா? பிற மக்களை பாதிக்கிற சமுதாயத்துக்கு கேடு இழைக்கின்ற தவறுகளாக இருந்தால் மக்களிடத்தில் பகிரங்கப்படுத்துங்கள். அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டுமே சம்பந்தப்பட்டிருக்கிற பாவங்களை ஏன் பேசுகிறீர்கள்? நாம் பேசுகிற குற்றங்களில் அதிகமானது அப்படிப்பட்டது. குறிப்பாக பாலியல் தவறுகள். அங்க போயிட்டானா, இந்த பிள்ளை போயிடுச்சா, அது தப்பு பண்ணிட்டான், தெருத்தருவா ஊர் ஊரா பேசி மறையுங்கள், முடிந்தவரை மறையுங்கள், தவறுகளை வெளிப்படுத்தாதீங்க. தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க, உள்ளத்தில் ஒரு சபதம் எடுங்க. இன்னையில இருந்து இன்ஷா அல்லாஹ் என்னுடைய காதுகளுக்கு எந்த மனிதனுடைய தனித்தனி தவறுகள், அவனுக்கும் அவனது ரப்புக்கும் இடையிலே சம்பந்தப்பட்ட தவறுகள் என்னுடைய செவிகளுக்கு வந்தால் அந்த செய்தியை பற்றி சம்பந்தப்பட்ட அவனிடத்திலே தனிமையிலே பேசுவேன், அவனுக்கு சீர்திருத்தம் செய்வேன், அவனுக்கு அறிவுரை சொல்லுவேன். அதை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலே இன்னொருவர் இடத்திலே அவனது மானத்தை மரியாதையை குலைக்கிற வேலைகளில் நான் ஈடுபட மாட்டேன் என்று சங்கல்பம் எடுங்கள். அதை வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். நபிகளார் சொல்லுகிற நற்பாக்கியம் கிடைக்கும். எப்படி? கியாமத் நாளையில் லட்சோப லட்ச கோடானு கோடி மக்கள் கூடியிருக்கிற சபையிலே நம்முடைய தவறுகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பிறருக்கு முன்னால் அது தெரியாமல் மறைக்கப்படும், இறைவனால் மன்னிக்கப்படும். அது மாத்திரமில்லை, நாளை மறுமையிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ரொம்ப பெரிய ஆக கடைசியில, சில பேருக்கு, எல்லாருக்கும் சொல்ல முடியாது, அல்லாஹ் யாருக்கு நாடுறா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரும் பாக்கியம். என்ன பாக்கியம் தெரியுமா? அவனுடைய தவறுகளை எல்லாம் தூக்கி அடுக்கப்படுமா. வச்சு 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 தராசுல தூக்கி வச்ச உடனே தவறுகளின் பட்டியல் கூடி 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 தவறு பக்கம் தராசு கீழே இறங்கிடும். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அவன் நினைப்பான் நமக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லை, முடிஞ்சு போச்சு, தராசு கீழே இறங்கிடுச்சு, இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லை, நன்மை தட்டு ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையில ஒரு நன்மையும் செய்யல, தர்மம் செய்யல, தொழல, நோன்பு வைக்கல, எந்த நன்மைகளையும் செய்யாமல் இருக்கிற மனிதனுடைய தவறுகள் மாத்திரம் அடுக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது இறைவன் சொல்லுவான், நம்மிடத்தில் இன்றைக்கு ஒரு நன்மை இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டு கொண்டு வரப்படும், ஒரு பித்தாக்கா, ஒரு துண்டு சீட்டு. அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ் அது மலை மாதிரி இருக்குது, இது துரோண்டி சீட்டு, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்குது, இதை வச்சு என்ன செய்ய? ஒரு பாதிக்கு பாதி இருந்தாலாவது தராசு முள்ளு இறங்கும். அது 50 கிலோ வச்சுட்டு 5 கிராம வச்சா, அப்படிப்பட்ட நிலையில ஒரு சின்னஞ்சிறிய சீட்டு கொண்டு வரப்படும். அந்த சீட்டு என்ன சீட்டு தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஏகத்துவ சீட்டு, கலிமா. உலகத்திலே வாழுகிற பொழுது எந்த நன்மையும் செய்யவில்லை, ஆனால் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் ஒரு மனிதன் வாழ்ந்து மரணித்திருக்கிறான். தர்காவுக்கு போகல, தாயத்து கட்டல, மௌலூது ஓதல, இணை கற்பிக்கிற எந்த வேலையிலும் செய்யல, இறைவனை நம்பிய விஷயத்துல நேர்மையாக வாழ்ந்து மரணித்தானே, அந்த ஒரே ஒரு நன்மை மாத்திரம் இருக்கும். நன்மையின் பக்கத்திலே அல்லாஹ் எடுத்த அந்த சீட்டை போடுவான், தராசு தலைகீழாக எகிரி அடிக்கும். எத்தனை பாவங்கள் செய்தாலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவோடு ஒப்பிடுகிற பொழுது எந்த பாவமும் பாவம் இல்லை, எந்த நன்மையும் நன்மை இல்லை. அந்த வாய்ப்பாவது இன்றைக்கு நம்மில் பலருக்கு இருக்கிறதா? எத்தனையோ பாவம் செய்யறான், எத்தனையோ தீமை செய்யறான். சரி, தௌஹீதுல, ஏகத்துவத்துல, அல்லாஹ்வை வணங்குறதுல சரியா இருப்போமா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை எல்லாம் அவுலியாக்கள் என்ற பெயரால், மகான்கள் என்ற பெயரால், ஷெய்குமார்கள் என்ற பெயரால், பெரியார்கள் என்ற பெயரால் எத்தனை பேருக்கு வாரி வழங்கி இருக்கிறோம்.
கடைசியாக கிடைக்கிற அற்பத்திலும் அற்பமாக அந்த பாக்கியத்தை கூட பெற முடியாத மக்களாக நம்மில் பலர் இருக்கிறோமே, அப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்படாமல் மறுமை என்ற அந்த அச்ச நேரத்திலே, பீதியில் மனிதன் உறைந்து போகிற அந்த நேரத்திலே பீதி அடைய செய்யாமல் இறைவனுடைய அரிசின் நிலையிலே நம்மை அமர வைத்து அல்லாவின் மகத்தான சொர்க்கத்திலே இறைவன் நம்மை குடியமர்த்த வேண்டும் என்றால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு அச்சப்பட்டு வாழ்கிற நல்ல மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம், அல்லாஹ்வை நம்புவோம், இறைவன் விதித்த கட்டளைகளை பின்பற்றுவோம், மறுமை வாழ்க்கையை சுகமானதாக மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்